சரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம்போருஹத்வயம் சதுத்தமாங்க சந்தாரியம் அனந்தாரியம் அஹம் பஜே. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். அமுதனார் அமுதம் கமழ் திருவாயும் அலகிலம் சோதி சேர்வடிவும் அமுதமென் நகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர் பொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. அனைவருக்கும் இனிய கோதை திருநாள் நல்வாழ்த்துகள். சாட்சாத்து பூமி பிராட்டியினுடைய அவதாரமாய் பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ளையாக ஆண்டாள் கொண்டாடப்படுகிறாள். ஆண்டாள் நாச்சியாருடைய அவதாரம் மானிட வர்க்கத்தினுடைய மேன்மைக்காக ஏற்பட்டது. நம்முடைய ஆன்ம நன்மையை உத்தேசித்து பூமி பிராட்டியே ஆண்டாளாக திருவவதரித்தாள். இது நாம் அனைவரும் அறிந்திருக்கிற விஷயம். ஆண்டாள் தமிழை ஆண்டாள், தன் பக்தியினாலே பரமனையே ஆண்டாள், பாகவதர்களான நம்மை ஆண்டாள். அதனாலேயே ஆண்டாள் என்கிற சிறப்புக்கு உரியவள் ஆனாள். காதலினாலே பலர் தடுமாறுவதுண்டு. அந்த காதலையே பதப்பதைக்க செய்தவள் ஒருத்தி உண்டுன்னு சொன்னால் அப்பெருமை ஆண்டாளுக்குத்தான் உண்டு. தன் அன்பினாலே கண்ணனையே கதி கலங்க வைத்தவள் அப்படின்னு சொல்லலாம். ஆழ்வார்கள் கோஷ்டியிலே ஆழ்வார்கள் 10 பேர்னு சொல்லுகிறோம், பன்னிருவர் அப்படின்னு கொள்ளுகிறோம். மதுர கவிகளையும் ஆண்டாளையும் சேர்த்து கணக்கிட்டால் ஆழ்வார்கள் 12 என்பாரும் உளர். அந்த கோஷ்டியிலே மீறி இருக்கிற அத்தனை பேரும் ஆண் பிள்ளைகள். ஒருத்திதான் பெண் பிள்ளை. ஆனாலும் மீதம் இருக்கிற அத்தனை பேரும் வியந்து வாய்பிளந்து நிற்கும்படியான வைபவத்தை உடையவளாக ஆண்டாள் திகழ்கிறாள். ஆழ்வார்களுடைய ஞான பக்தி வைராக்கியங்கள் ஸ்ரீதனமாக ஆண்டாளுக்கு வந்து சேர்ந்தன என்று நம்முடைய பூர்வர்கள் கொண்டாடுகிறார்கள். 5 குடிக்கொரு சந்ததியாக தோன்றியவள். 5 குடி ஆழ்வார்களுடைய குடும்பமே பயப்படுகிற கூட்டம். அவர்களுக்கு எப்போதும் பயம்தான். உடனே நம்மவர் ஒருவர் எழுந்து கேட்டார், நாங்களும் தான் பயப்படுறோம், எப்போதும் எங்களுக்கும் தான் அச்சம் இருக்கிறது. ஆழ்வார்களை தெளிந்த சிந்தையர்கள்னு சொன்னால் அது பெருமை. அதை விட்டு பயப்படுகிறவர்கள்னு சொன்னால் இது அவர்களுக்கு தகுமோ, இது பெருமையில் சேருமோ? இப்ப நமக்கும் அவர்களுக்கும் ஒன்னும் வேறுபாடு இருப்பதாகவே தெரியவில்லையே. இது நல்ல கேள்வி. நாமும் அச்சத்தாலே உறைந்திருக்கிறோம், எப்போதும் அச்சத்தாலே பீடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆழ்வார்களும் எப்போதும் பயப்படுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப நமக்கும் அவர்களுக்கும் என்னதான் வேறுபாடு, ஒன்னும் வித்தியாசம் இருப்பதாக தெரியவில்லையே. இது கேள்வி. நமக்கு பயம், நமக்கு என்ன ஆகுமோங்கிற அச்சம், நம்மை சேர்ந்தவர்களுக்கு என்ன ஆகுமோங்கிற பயம், நம்முடைய சொத்து பத்துகளுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டு விடுமோ என்கிற ஒரு விதமான கலக்கம். ஆழ்வார்களிடத்துல இந்த மாதிரியான கலக்கங்கள் துளியும் கிடையாது. அவர்களுடைய பயமெல்லாம் பகவானுக்கு என்ன ஆகுமோ, இது ஒன்றுதான் அவர்களுடைய கவலை.
அவன் சௌக்கியமாக இருக்க வேண்டும். அடியன் போகிற இடத்துல எல்லாம் ஒரு வார்த்தை நிச்சயமாக சொல்லுகிறேன். இப்போ ஒரு பெரிய பெருந்தொற்று காலம், கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக நாம் அனைவருமே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறோம். தெரிந்தவர்கள் பல பேரை இழந்திருக்கிறோம். பல பேர் நல்லபடியாக மீண்டு வந்திருக்கிறார்கள். இன்னமும் அச்சம் முழுமையாக நீங்கின பாடில்லை. அனைவரும் பெருமானிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா என்ன பிரார்த்திக்கணும்னு சொன்னால், பகவானே, இந்த போர் எங்களுக்கும் பெருந்தொற்றுக்குமானது அன்று, உனக்கும் பெருந்தொற்றுக்குமானது. எங்களுக்கு பெருந்தொற்றுங்கிறது ரொம்ப நாளாவே பழக்கம்தான். ஏன்னா சம்சாரம்ங்கிற பெருந்தொற்றிலே நாங்கள் அனைவரும் ரொம்ப காலமாகவே பீடிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப இந்த போர் நீதான் புரிகிறாய். அப்ப நீதான் இன்னமும் பலவானாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நீதான் வெற்றி பெறப் போகிறாய். ஜிதம் தே புண்டரீகாட்ச என்று உனக்கு பல்லாண்டு பாடுகை. அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். அப்ப நாம என்ன பண்ணணும்னால், இந்த பெரிய யுத்தத்திலே பகவான் நிச்சயமாக வெற்றி பெறப் போகிறார். அவர்தான் எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கிறார். நம் அனைவருக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த க்ஷண பரியந்தம் நம் அனைவரையும் அவர்தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் நல்ல விதமாக இருக்க வேண்டும். அவருடைய சக்திக்கு எந்த விதமான குறைவும் ஏற்பட்டு விடக்கூடாது. பகவானுக்கு எந்த விதமான தீமையும் ஏற்பட்டு விடக்கூடாது. இப்படித்தான் நாம் பிரார்த்திக்கவே வேண்டும். இந்த பாடத்தை நமக்கு எடுத்தது யார்? இதை நமக்கு சொல்லிக் கொடுத்தது யாருனால் ஆழ்வார்கள். அவர்கள் தான் எப்போதும் வயிறு பிடிக்கிறவர்கள். பகவானுக்கு என் வருமோ என்கிற அச்ச உணர்வினாலேயே எப்போதும் வாழ்கின்றவர்கள். அந்த அச்ச உணர்வே வடிவெடுத்தவர்கள்னு சொல்லலாம். விதுராழ்வானை அப்படித்தான் கொண்டாடுகிறோம். பிள்ளையுறங்காவில்லிதாசருக்கு அந்த ஏத்தம் உண்டு. ஆழ்வார்கள் அத்தனை பேருக்குமே அந்த ஏத்தம் உண்டு. விசிஷ்ய பெரியாழ்வார் பொங்கும் பரிவாலே பெரியாழ்வார்ங்கிற பெயரை பெற்றவர் என்று கொண்டாடப்படுகிறார். விஷ்ணு சித்தர்னு திருநாமம், அப்புறம் பட்டர்பிரான்கிற திருநாமத்தை பெற்றார். மேலே பெரியாழ்வார்ங்கிற விசேஷமான திருநாமமும் வாய்க்க பெற்றார். அப்ப அஞ்சுகிற குடும்பம் ஆழ்வார்களுடைய குடும்பம். அந்த குடும்பத்திற்கு ஒரே பெண் பிள்ளையாக தோன்றியவள்ங்கிற ஏத்தம் ஆண்டாளுக்குத்தான் உண்டு. ஒரு பெரிய குடும்பத்திற்கு ஒரே ஒரு பெண் பிள்ளைன்னு சொன்னாலே ஆசை மகளாக, அருமை மகளாக, செல்வ மகளாக அவள் நிச்சயமாக வளர்ந்திடுவாள். குடும்பத்தினர் அத்தனை பேரும் அதீதமான அன்பை பொழிவார்கள். அந்த குழந்தைக்கு பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பார்கள். செல்ல பெண் பிள்ளை அப்படின்னு அந்த பெண் வளருகின்றாள். அவள் கல்யாணம் ஆகிறதுன்னு சொன்னால் நிறைய ஸ்ரீதனங்கள் எல்லாம் தர வேண்டுமே. இங்கே தமப்பன்மார்கள் 10 பேர் உண்டு. ஆழ்வார்கள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள். அவர்களிடத்துல இருக்கிற சொத்தைத்தானே அவர்கள் ஸ்ரீதனமாக தர முடியும். ஞான பக்தி வைராகியங்களே அவர்களுடைய சொத்துகள். அவற்றை ஆழ்வார்கள் தருகின்றார்கள். ஏற்கனவே ஆண்டாள் நாச்சியாரிடத்திலே அவைகள் பரிபூரணமாக உண்டு. இப்போது ஆழ்வார்களிடத்திலே இருந்து வேறு பெறப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் விஞ்சி நிற்கும் புகழ் படைத்தவளாக அதனால் தான் அவள் கொண்டாடப்படுகிறாள். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திருவவதரித்தாள். கண்ணனிடத்திலே மையல் கொண்டாள். கண்ணனுடைய கதைகளையே கேட்டு வளர்ந்தாள். கண்ணனையே கரம் பிடித்தாள். நமக்காக இன்றளவும் பெருமானிடத்திலே பரிந்து பேசுபவளாக, நம் காரியத்தை தலைக்கட்டி தருமவளாக அவள் விளங்குகின்றாள். வேதாந்தாச்சாரியர் கோதாஸ்துதியிலே ஒரு அழகான விஷயத்தை சாதிக்கிறார். முன்பெல்லாம் பகவான் நாம் என்ன கேட்டாலும் அவ்வளவு சீக்கிரத்திலே செவிசாய்க்கவே மாட்டானாம். அது ஒரு காலம், நாம் பார்த்திராத காலம். ஆனா பெரியோர்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அவனிடத்துல ஒரு காரியத்தை சாதிப்பதுங்கிறது கஷ்டமாகத்தான்
இருக்கிறதுன்னு சொன்ன காலம் ஒன்று உண்டு. இப்ப சாதாரணமா உலகத்திலே கிமு கிபி அது ரொம்ப பிரசித்தம். இப்ப நாம எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்னா ஆமு ஆபின்னு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டாளுக்கு முன்பு, ஆண்டாளுக்கு பின்பு. ஆண்டாள் நாச்சியார் திருவவதரித்த பிற்பாடு எதை கேட்டாலும் பகவான் கொடுத்து விடுகிறார் என்று கோதாஸ்துதியிலே சாதிக்கிறார் வேதாந்த தேசிகன். பகவானை தான் சூடிக் கொடுத்த பூமாலைகளினாலே கட்டி வைத்திருக்கிறாள். பாடிக் கொடுத்த பாமாலைகளினாலும் தன் வசப்படுத்தி இருக்கிறாள். இந்த பொம்மலாட்டம் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். பொம்மைகளிலே கயிறுகள் எல்லாம் கட்டி வைத்திருப்பார்கள். திரைக்கு பின்னால் இருந்து அந்த பொம்மைகளை இயக்குபவர்கள் அந்த கயிறுகளை எப்படி தங்கள் இஷ்டத்துக்கு இழுக்கின்றார்களோ, அசைக்கின்றார்களோ, அதற்கு தகுந்தபடி அதற்கு தோதாக அந்த பொம்மைகள் ஆடிடுவது உண்டு. இப்ப இயக்குபவர் இயக்குனர் ஆண்டாள். ஆடுற பொம்மையாட்டம் பகவான் இருக்கிறார். அப்ப நாம ஏதாவது கேட்டு போனால் உடனே ஆண்டாள் நாச்சியார் தன் வேலையை ஆரம்பித்து விடுகிறாள். அப்ப ஆண்டாளுக்கு பின்பு பகவான் ரொம்பவே மாறி இருக்கிறார். நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார். நம்மிடத்துல பரிபூரண அன்போடே இருக்கிறார். இந்த பாக்கியம் ஆண்டாளுக்கு முன்பு பிறந்தவர்களுக்கு இல்லாமல் போயிற்றே. நாமே பாக்கியசாலிகள். சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் பாடவல்ல நாச்சியார் என்று போற்றப்படுகின்றாள். பாடத் தெரிந்தவள், எப்படி பாடினால் பரமனை வசப்படுத்தலாம்ங்கிற அந்த நுணுக்கம் தெரிந்தவள். பாடுறது பல பேர் பாடலாம். அத்தனை பேருடைய பாட்டுக்கும் பகவான் வசப்பட்டு விடுவானால் நாம பாடுற பாட்டுக்கு கொஞ்ச நஞ்ச வசமா இருக்கிற பெருமாள் கூட தள்ளி போடுவாரோங்கிற ஒரு அச்ச உணர்வு நமக்கு எழாமல் இல்லை. ஆனால் ஆண்டாள் பாடினாள்னு சொன்னால் அவளுடைய வசப்பட்டவனாக பகவான் ஆகி விடுகின்றான். அவளுடைய பார்வை குறிப்பறிந்து செயல்படுபவனாக பகவான் திகழ்கின்றான். இது ஆண்டாளுக்கு இருக்கிற ஏத்தம். திருவாடிப்பூரத்திலே செகத்துதித்தாள். திருப்பாவை 30 பாடினாள். பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ளையானாள். ஆண்டாளை பார்த்து நீ யாருன்னு கேட்டால் பெரியாழ்வார் பெண் பிள்ளை என அதையே பெருமையாக சொல்லும் அவள். நம்முடைய ஆச்சாரியர்கள் அத்தனை பேருக்குமே ஆண்டாள் இடத்திலே அதீதமான அன்பு, தனிப்பட்ட பக்தி. கோதை நாச்சியார்னு சொன்னால் உருகி நிற்பர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அன்னவர்களிலே தலை சிறந்தவர் ராமானுஷர். திருப்பாவை ஜீயருங்கிற ஏத்தமும் பெற்றிருக்கிறார். அந்த ராமானுஜரிடத்திலே பல்லாயிரக்கணக்கான சிஷ்யர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ராமானுஜருக்காகவே வாழ்ந்தார்கள். 12000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்போதும் ராமானுஜரோடே இருப்பவர்கள். 700 சந்நியாசிகள் உடனிருப்பவர்கள். சிம்மாசனாதிபதிகளான 74 பேர் வீறு பெற்று விளங்கினார்கள். கோதா கோஷ்டியினர் கணக்கத்த பேர் இருந்தார்கள். இப்படித்தான் ஸ்ரீரங்க ஆஸ்தே யதிசார்வ பௌமஹா என்று யதிசார்வ பௌமரான ராமானுஜர் அப்படித்தான் வாழ்ந்திருந்தார். அந்த காலத்தை நாம் நினைத்துக் கொண்டோம்னு சொன்னால் அப்போது பிறவாமற் போனோமே என்கிற ஏக்கம் எழாமல் இருக்காது. அந்த திரளிலே திருமலை அனந்தாழ்வான்கிற பெரியவர். இன்றைக்கு நமக்கெல்லாம் பாக்கியம் பாரும்போல் திருவாடிப்புறம் ஆண்டாள் நாச்சியாருடைய திருவவதார நன்னாள். இது எல்லாருக்குமே தெரியும். திருமலை அனந்தாழ்வானுடைய தீர்த்த தினமும் இன்றுதான். அவர் திருநாடலங்கரித்த தினம், ஆச்சாரியன் திருவடி அடைந்த தினம், பரமபதத்துக்கு புகுந்த தினம், அதுவும் இன்றுதான் அனுட்டிக்கப்படுகிறது. இன்றைக்கும் திருமலையிலே திருவேங்கடமுடையான் அனந்தாழ்வான் நிர்மாணித்த தோட்டத்திற்கு எழுந்தருளி அங்கே மகிழமரமாக சேவை சாதிக்கின்ற திருமலை அனந்தாழ்வானுக்கு விசேஷமான பகுமானங்களை செய்தருளுகின்றான். இது இன்றைக்கும் நடக்கிறது. எத்தனை பெரிய வைபவம் இது! அந்த அனந்தாழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் இந்த ஆடிப்பூரம்ங்கிற இந்த தினத்தினாலே வருகின்ற தொடர்பு அது உண்டு. அது ஆண்டாளுக்கு திருநக்ஷத்திர தினம், அனந்தாழ்வானுக்கு தீர்த்த தினம். இது ஒன்று. இன்னொன்று, ஆண்டாளிடத்திலே அபரிமிதமான பக்தியை உடையவர் திருமலை அனந்தாழ்வான்.
தேவுமத்தறியேன்னு வாழ்ந்திருந்தவர், ராமானுஜரே எல்லாம் இருந்தவர். நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆச்சாரியனே எல்லாம் என்றிருக்கை, அதைத்தான் ரொம்ப உயர்ந்த விஷயமாக காட்டுகிறார்கள். அந்திமோபாயம், பஞ்சமோபாயம், சரமோபாயம் அப்படின்னு எல்லாம் அதனை கொண்டாடுகிறோம். ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு சொல்றோம் இல்லையோ, ஆச்சாரியனே எல்லாம் என்றிருக்கை, அது வைகுண்டமாகட்டும், துவாரகையாகட்டும், க்ஷீராப்தியாகட்டும், எல்லாம் ஆச்சாரியனே என்றிருக்கை. இந்த கருத்தை பிளலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே அழகாக காட்டி அருளுகிறார். மதுரகவி நிஷ்டை அப்படின்னு இந்த நிஷ்டையை கொண்டாடுகிறோம். மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம் என்று மணவாள மாமுனிகள் பாடுகிறார். அதிலே தேர்ந்தவர் திருமலை அனந்தாழ்வான். அதனால்தான் அவருடைய வம்சத்தினர்களும் அவருடைய திருவடி சம்பந்திகளும் தங்களை மதுரகவிதாசர்கள் என்றே அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார்கள். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரே எல்லாம் என்று வாழ்ந்தவர், தேவுமத்தறியேன் என்று இருந்தவர். அப்படித்தான் திருமலை அனந்தாழ்வானும் எம்பெருமானாரே எல்லாம் என்று வாழ்ந்திருந்த பெருந்தகை. அப்படின்னா ஆச்சாரியனுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடித்தமானதோ அது சீடனுக்கும் பிடித்திருக்க வேண்டும். ஆச்சாரியனுக்கு ஆண்டாள்னு சொன்னால் கொள்ளை பிரியம். அப்ப அனந்தாழ்வானுக்கும் ஆண்டாள் இடத்திலே பக்தி பெருகிடத்தானே வேண்டும். ஆண்டாள்னா யாருக்குத்தான் பிடிக்காது? இது முதலிலே. இரண்டாவது, ஆச்சாரியன் உகந்த விஷயம்னு சொன்னால் அதிலே நம்முடைய ஈடுபாடுங்கிறது அதீதமாக இருக்க வேணும். அந்த வகையிலும் திருமலை அனந்தாழ்வானுக்கு ஆண்டாளிடத்திலே ஈடுபாடு. நம்முடைய வியாக்கியானங்களிலே பற்பல ஐதிஹ்யங்கள் காண கிடைக்கின்றன. அதிலே முக்கியமான ஒரு ஐதிஹ்யத்தை தற்சமயம் விண்ணப்பிக்கிறேன். திருமலை அனந்தாழ்வான் தம்முடைய சீடர்களுடனும் அபிமானிகளுடனும் திவிதேச யாத்திரையாக புறப்பட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் எழுந்தருளினார். அங்க இருக்கிற திருமுக்குளத்திலே அனுஷ்டானங்களை செய்தார், தீர்த்தமாடினார். அந்த சமயத்திலே என்னமோ கீழே தேட முற்பட்டார். தண்ணீருக்குள்ளே எதையோ தேடிக்கொண்டிருந்தார். ஆனா முக்கிய எழுந்து எதையோ தேடிட்டு இருக்கார். திரும்பவும் தண்ணீருக்குள்ளே போகிறார். நன்கு அழுந்தி தேடுகிறார். பக்கத்துல இருக்கிறவர்கள் பார்த்தார்கள். சரி, சுவாமி ஏதாவது மோதிரம் ஏதாவது தவற விட்டாரா, இல்ல ஏதாவது வேற ஏதாவது அவருடைய இது தொலைந்து போயிற்றா, என்னமோ ரொம்ப சிரமப்பட்டு தேடிக்கொண்டிருக்கிறாரே, என்ன ஏது என்று விசாரித்தார்கள். அப்ப திருமலை அனந்தாழ்வான் சொல்லுகிறார், இல்ல இல்ல, இந்த திருக்குளத்திலே தானே ஆண்டாள் நாச்சியார் தம்முடைய தோழிமார்களுடன் வந்து நீராடி இருப்பள், இங்கே வந்துதானே அனுஷ்டானங்களை செய்திருப்பாள். அப்போது அவள் தேய்த்து குளித்த மஞ்சட்கிழங்கு அது கொஞ்சமேனும் கிடைக்கிறதா என்று நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பதில் உரைத்தாராம். ஆண்டாள் காலம் எத்தனை முற்பட்டது! திருமலை அனந்தாழ்வான் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். ஆனாலும் கூட ஆண்டாளிடத்துல எத்தனை பக்தி இருக்க வேணும்னு பாருங்கள். அந்த பக்தி பாரவசியத்தினாலே அவள் தீர்த்தாமாடின போது உபயோகித்த மஞ்சட்கிழங்கு கிடைக்கிறதான்னு தேடி பார்க்கிறேன்னு சொல்ல வேண்டும்னு சொன்னால், அவள் தொடர்புடைய எதுவாக இருந்தாலும் அது தமக்கு உத்தேசியம் என்றென்றோ எண்ணி இருக்கிறார். ஆண்டாளோட சம்பந்தப்பட்டிருக்கிற வஸ்துன்னு சொன்னால் அது நமக்கு உத்தேசியம். இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எம்பெருமான் நமக்கு உத்தேசியன். காரணம், ஆண்டாளோட தொடர்பு இருக்கிறவன்கிறதுதான், ஆண்டாளோட சம்பந்தம் பெற்றிருக்கிறவன்கிறதுதான். ஆண்டாளுடைய கேள்வன், கோதை மணாளன், அதுதான் பெருமானுக்கு இருக்கிற ஏத்தம். இன்னைக்கும் ஆண்டாள் ரங்கமன்னார்னு தானே சொல்றோம். சாதாரணமா ரங்கமன்னார்னு சொல்லி பாருங்க, அது அத்தனை சுவையாக இராது. அதே ஆண்டாள் ரங்கமன்னார்னு சொன்னோம்னு சொன்னால் திரட்டுப்பால் சாப்பிட்டா போலே இருக்கிறது, கல்கண்டை மென்னார் போலே இருக்கிறது, அத்தனை இனிமையாக இருக்கிறது. அப்ப திருமலை அனந்தாழ்வானுக்கு ஆண்டாளிடத்திலே அத்தனை வாஞ்சை, அத்தனை பக்தி, அத்தனை பிரேமம். அவரே அலர்மேல் மங்கை திருவுக்கு அப்பனார்னு கொண்டாடப்படுகிறவர், பெரியாழ்வார் ஸ்தானத்திலேயும் வைத்து பார்க்கப்படுகிறவர். அது என்ன பெரியாழ்வாருடைய ஸ்தானம்னால், மலையில் வேங்கடவருக்கு மாமனார் வாழியே என்று திருமலை அனந்தாழ்வானை போற்றுகிறோம். திருவேங்கடமுடையானுக்கு மாமனார் ஸ்தானத்திலே இருக்கிறவர்.
அலர்மேல் மங்கை திருவுக்கு தமப்பனாராக திகழ்கின்ற ஏத்தம் பெற்றவர். அப்ப கிட்டத்தட்ட பெரியாழ்வாரை போலே கொண்டாட தகுந்தவராய். அது என்ன கிட்டத்தட்ட? பெரியாழ்வார் ஆழ்வார்களுக்குள்ளே பெருமானுக்கு மாமனாராகும் ஏத்தம் பெற்றவர். திருமலை அனந்தாழ்வான் ஆச்சாரியர்களுக்குள்ளே எம்பெருமானுக்கு மாமனாராகும் ஏத்தம் பெற்றவர். திருமலையப்பனுக்கு மாமனாருங்கிற அந்த பெருமை, அதனாலே போறப்புலியே கொண்டாடப்படுகிறார் திருமலை அனந்தாழ்வான். அவர் ஆண்டாள் நாச்சியார் விஷயமாக கோதா சதுஸ்லோகிங்கிற உயர்ந்த கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஸ்தோத்திர கிரந்தங்களுக்கு மிகுந்த ஏத்தம் உண்டு. ஸ்தோத்திர கிரந்த ரச்சனை இந்த பரம்பரையை முந்துர முன்னம் தொடங்கி வைத்தவர்னால் அப்பெருமை ஆளவந்தாருக்குத்தான் உண்டு. அவர்தான் முதலிலே ஸ்தோத்திர ரத்னம்னு பாடினார். வேதாந்த கருத்துகளை ரொம்ப ஆச்சரியமாக விளக்க வந்த ஸ்தோத்திர கிரந்தம் ஸ்தோத்திர ரத்னம், ஆளவந்தார் ஸ்தோத்திரம் என்ற அந்த கிரந்தத்தினை இன்றளவும் ஸ்ரீ வைஷ்ணவ சமுதாயம் கொண்டாடி வருகின்றது. அதே போல தாயார் விஷயமாக சதுஸ்லோகின்னு பாடியிருக்கிறார். வடதேசங்களிலே வரதவல்லபா ஸ்தோத்திரம் என்று அதனை போற்றுவர்கள். தாயாருடைய பெருமைகளை எல்லாம் சுருக்கமாக தெரிவிக்கின்ற ஒரு நூல் அது. 4 ஸ்லோகங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிற உயர்ந்த ஸ்தோத்திர கிரந்தம். அதத்தான் சதுஸ்லோகின்னு சொல்லுகிறோம். பிற்பாடு எம்பெருமானார் கத்தியத்ரயம் பாடினார். கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவங்களை அருளினார். பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவம், ஸ்ரீகுணரத்ன கோஷம் போன்ற ஸ்தோத்திர கிரந்தங்களை அருளி செய்தார். வேதாந்தாச்சாரியர் எண்ணிறந்த ஸ்தோத்திர கிரந்தங்களை அருளினார். இப்படி பல மகனியர்கள் பற்பல துதி நூல்களை நம்முடைய அனுசந்தானத்தின் பொருட்டு, நம்முடைய ஆன்ம நன்மையின் பொருட்டு அருளியுள்ளார்கள். அதிலே திருமலை அனந்தாழ்வான் ராமானுஜர் விஷயமாக ஒரு கிரந்தம் சாதித்திருக்கிறார், ஒரு துதி நூல் இயற்றி இருக்கிறார். அதே போல ஆண்டாள் விஷயமாகவும் அவர் பாடியிருக்கிறார். எம்பெருமானார் விஷயமாக அவர் பாடியிருக்கிற நூல் அதைத்தான் ராமானுஜ சதுஸ்லோகின்னு சொல்லுகிறோம். 4 ஸ்லோகங்கள், முக்கியமான 4 திவ்ய தேசங்களை எடுத்துக்கொண்டு கோயில் திருமலை பெருமாள் கோயில், திருநாராயணபுரம், இந்த 4 திவ்ய தேசங்களிலும் எப்போதும் எம்பெருமானார் வீறு பெற்று விளங்கிட வேண்டும். ஜெய ராமானுஜ ரங்கதாம்னி நித்யம், ஜெய ராமானுஜ சேஷசைல ஸ்ருங்கே, ஜெய ராமானுஜ ஹஸ்திதாம்னி நித்யம், ஜெய ராமானுஜ யாதவாந்திரி ஸ்ருங்கே என்று பாடி அமைகிறார். அதனை இந்த 4 திவ்ய தேசங்களிலே எம்பெருமானார் வாழ்ந்தால் போதுமா? மீதி திவ்ய தேசங்கள் எல்லாம் என்னாகும்னால் இந்த 4 திவ்ய தேசங்கள் வாழ்ந்திடவே அனைத்து திவ்ய தேசங்களும் வாழ்ந்ததாக ஆகும். இந்த 4 திவ்ய தேசங்கள் நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னால் எல்லா திவ்ய தேசங்களும் நன்கு பரிபாலிக்கப்படும் அப்படிங்கிற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. எம்பெருமானார் வாழ்ந்தார்னு சொன்னால் நானிலம் நன்கு வாழ்ந்திடும், இப்பூவுலகம் நன்கு வாழ்ந்திடும், விண்ணுலகம் நன்கு வாழ்ந்திடும். அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராச மாமுனிவர், அவருக்கு பல்லாண்டு பாடுகிறார் திருமலை அனந்தாழ்வான். அந்த துதி நூலினை நாம் ராமானுஜ சதுஸ்லோகி என்று அழைக்கிறோம். அண்ணனை பாடியாச்சு, தங்கையை பாட வேண்டாவோ? அப்பதானே அண்ணனுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். அதனாலே ஆண்டாள் நாச்சியார் விஷயமாக இந்த சதுஸ்லோகியை 4 ஸ்லோகங்களை பாடியிருக்கிறார். கோதா சதுஸ்லோகின்னு கொண்டாடுகிறோம். அடி எனக்கு என்ன ஆச்சரியம்னால், இது வடதேசங்களிலே ரொம்பவே பிரசித்தம். இதை யார் இயற்றினார்ன்னெல்லாம் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒரு கோஷ்டியிலேயும் இதனை பாடுவார்கள். கோதா சதுஸ்லோகி வடதேசத்தவர்கள், பெரும்பான்மை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். திரும்பவும் சொல்றேன், இயற்றினவர் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது. இந்த துதி நூலினுடைய தொடக்கத்திலே அனுசந்திக்கப்படுகிற தனியன் சக்கரே கோதா சதுஸ்லோகி யோ வேதாந்த பிரகர்பிதம் ஸ்ரீ வெங்கடேஷ சத்பக்தம் தம் அனந்த குரும் பஜே. இது வடதேசத்துல இருக்கிற பெரும்பான்மை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கோதா சதுஸ்லோகி நன்னா தெரிஞ்சின்றிருக்கிறவாಳು கூட இந்த தனியன் தெரியாது. அதனை அவர்கள் சொல்வதில்லை. ஆனா ஆண்டாள் விஷயமான இந்த துதி நூலினை அவர்கள் எப்போதும் பாடுகிறார்கள். நம்ம பக்கத்துல இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இந்த துதி நூல் திருமலை அனந்தாழ்வான் அருளி செய்ததுங்கிறது ஓரளவு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தெரியும். ஆனா இந்த துதி நூல் நன்னா சொல்ல வருமானு கேட்டால், இல்ல சுவாமி, அது என்னமோ அனுஷ்டானத்திலே வைத்துக் கொள்ளவில்லை, தாங்கள் அதை சொன்னதே இல்லை, எங்களுக்கு சந்தை சொல்லி தரப்படவில்லை, ஒருபோதும் நாங்கள் இதனை பார்த்ததே இல்லை,
அப்படிங்கிற அளவுல தான் இதனை நாம் ஆதரித்திருக்கிறோம். அதனமோ இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமாகத்தான் இது காணப்படுகிறது. ரொம்ப உயர்ந்த கிரந்தம். தனியன்லே என்ன சொல்லியிருக்கா பாருங்க, வேதாந்த கருத்துக்களை தன்னகத்தே கொண்டிருக்கிற துதி நூல் இது. திருப்பாவை 30 பாசுரங்கள். இந்த திருப்பாவையை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று போற்றுகிறோம். அந்த திருப்பாவை வேத வேதாந்த கருத்துக்களை லகுவாக நமக்கு சொல்ல வந்திருக்கிற கிரந்தம். அதே பெருமை கோதா சதுஸ்லோகிக்கும் உண்டு. ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கிற திருப்பாவையினுடைய மகத்துவத்தை, நாச்சியார் திருமொழியினுடைய ஏற்றத்தை ரொம்ப சுருக்கமாக, அவளை விட்டால் நமக்கு கதி இல்லை, அவளுடைய வார்த்தைகளை விட்டால் நமக்கு வேறு போக்கில்லை என்பதை திருமலை அனந்தாழ்வான் அறுதியிட்டு காட்டியிருக்கக்கூடிய பிரபந்தம் இந்த கோதா சதுஸ்லோகிங்கிற பிரபந்தம். ஸ்ரீ வெங்கடேஷ சத்பக்தம், வெங்கடேஷருடைய சத்பக்தராக குலாவப்படுகிறவர். திருவேங்கடமுடையானிடத்திலே அந்தரங்க கைங்கரியம் பண்ணின பெருமைக்கு உரியவர். ஸ்ரீ வெங்கடேஷாங்கிரி யுகாந்தரங்கம் நமாம்யனந்தாரியம் அனந்த கிருத்வகான்னு சொல்லுவார்கள். பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரிய பரர்கள் பலர் உண்டு. அவர்களிலே தலையாயவர் என்கிற ஏத்தம் பெற்றவர். இன்னைக்கும் திருமலையிலே 2 ஜீயர் சுவாமிகள், 2 பேர் ரொம்ப விசேஷமாக கைங்கரியம் பண்ணுகிறார்கள். ஜீயர்கள் 2 உண்டு. பெரிய கேள்வி ஜீயர், சிறிய கேள்வி ஜீயர் என்று அவர்களை நாம் போற்றுகின்றோம். திருவேங்கடமுடையானுடைய கைங்கரியத்துக்காகவே தங்கள் வாழ்க்கையையே அர்ப்பணித்தவர்கள், திருவேங்கடமுடையானுக்காகவே வாழுகிறவர்கள் அப்படிங்கிற ஏத்தம் அவர்களுக்குத்தான் உண்டு. பரம்பரையாக பற்பல ஜீயர் சுவாமிகள் அந்த ஆதீனத்திலே, அந்த மட்டத்திலே இருந்து கொண்டு தொடர்ச்சியாக திருவேங்கடமுடையானுக்கும் கோவிந்தராஜனுக்கும் விசேஷமாக கைங்கரியங்களை செய்து வருகிறார்கள். ஆதியிலே ஒருவர் ராமானுஜர் காலத்துக்கு பிற்பாடு, ராமானுஜர் காலத்தை ஒட்டி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டுமே, முதல் ஜீயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்க வேண்டுமே. அவர் யார் என்று ஆராய்ந்தால் திருமலை அனந்தாழ்வானுடைய சீடர்களிலே ஒருவருக்குத்தான் ஜீயர் சுவாமியாக பட்டம் சூட்டப்பட்டது என்று வரலாறுகள் நமக்கு சொல்லுகின்றன. அப்ப ஏகாந்தமாக அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒருவரான திருமலை அனந்தாழ்வான், அவருக்கு அணுக்கராயிருக்கக்கூடிய ஒருவர், அவர்தான் இந்த கைங்கரியங்களை திறம்பட செய்ய முடியும் என்று திருவேங்கடமுடையான் திருவுள்ளம் பற்றி அவர்களிலே ஒருவரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய கைங்கரியத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னால், அப்ப வெங்கடேஷ சத்பக்தம், வெங்கடேசனுக்கு பக்தர்களாக பல பேர் இருக்கக்கூடும். ஆனால் சத்பக்தருங்கிற ஏத்தம் பெற்றவர், மெய்யான பக்தர், உண்மையான பக்தர் அப்படிங்கிற ஏத்தம் பெற்றவர் ஒருத்தர் உண்டுன்னு சொன்னால் அப்பெருமை திருமலை அனந்தாழ்வானுக்குத்தான் உண்டு. ஆண்டாள் நாச்சியாருக்கும் திருமலையப்பனிடத்திலே அபாரமான அன்பு உண்டு. ராமானுஜர் அவராலே நியமிக்கப்பட்டு திருமலை அனந்தாழ்வான் திருமலையப்பனுக்கு கைங்கரியங்களை பண்ணுகிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், தெழிக்குறள் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்காரு இல்லையோ. சிந்து பூமகளும் திருவேங்கடம்னு கொண்டாடுறார். அப்ப ராமானுஜர் சிஷ்யர் திரளிலே இருந்தவர்களை பார்த்து ஆழ்வார் ஆசைப்பட்டிருக்கார், இங்க இருக்கிறவா யாராவது போய் திருமலைக்கு போய் கைங்கரியம் பண்றதுக்கு சித்தமானு கேட்டார், தயாரான்னு கேட்டார். யாரும் வாய் திறந்ததாக தெரியவில்லை. பல பேருடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமா, ராமானுஜரை விட்டுட்டு போய் திருமலையில போய் இருக்கிறதாவது, அங்க போய் என்ன பண்ண போறோம், நாம் ஆச்சாரிய சேவை நித்தியம் கிடைச்சுட்டு இருக்கு, ஆச்சாரியன் நித்தியபடியாக காலக்ஷேபங்களை நமக்கு சாதிக்கிறார், அவருடைய தரிசனத்தை விட்டுட்டு அங்க போய் என்ன பண்ண போறோம், அதெல்லாம் வாய் மூடி வாழாவிருப்போம் அப்படின்னு இருந்து விட்டார்கள். திருமலை அனந்தாழ்வான் மட்டும் எழுந்தார். தேவரை நியமித்தால் இன்றே புறப்பட சித்தமாயிருக்கிறேன்னார். ஒருத்தர் அடியன்றத்துல கேட்டார், இவர் மட்டும் எப்போ ராமானுஜரை விட்டுட்டு ஓடலான்னு சமயம் பார்த்துட்டு இருந்தாரா? என்ன மீதி பேரெல்லாம் ஆச்சாரிய தரிசனத்தை விட்டுட்டு திருமலைக்கு போறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லும் போது இவர் ஒருத்தர் மட்டும் அடியன் போகிறேன்னு சொல்லியிருக்காரே, இதனை எப்படி நாம் பார்ப்பது அப்படின்னு கேட்டார். இதற்கு சமாதானம் திருமலை அனந்தாழ்வானுடைய வைபவத்தினாலேயே நாம் பெறலாகும். 2 பேருமே ஆதிசேஷனுடைய அம்சம்னு புலாவப்படுகிறார்கள். ராமானுஜர் அனந்தஹா பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ச ததப்பரஹா பலபத்ரஹா திருதீயஸ்து கலவு ராமானுஜ ஸ்மிருதஹா ஆதிசேஷாவதார பூதர் எல்லாருக்கும் தெரியும். திருமலை அனந்தாழ்வான் அவரும் ஆதிசேஷனுடைய அம்சம் என்றே புலாவப்படுகிறவர். 2 பேரும் ஒருத்தர் தான், 2 உருவங்களை கொண்டார்கள். அப்படித்தான் அவர்களை நாம் பார்க்கிறோம். அப்ப தன்னைத்தானே விட்டு பிரிகைங்கிறது கிடையாது இல்லையோ.
ஆச்சாரியன் உகந்த கைங்கரியத்தை பண்றது தானே ஒரு சிஷ்யனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான கடமை. அதை நிறைவேற்றுவதற்கு பொருட்டுத்தானே திருமலை அனந்தாழ்வான் திருமலைக்கு போனார். அப்ப அவருக்கும் திருவேங்கடமுடையான்னா பிடிக்கும், ஆண்டாளுக்கும் திருவேங்கடமுடையான்னா பிடிக்கும். அதனாலே ஆண்டாளிடத்திலே திருமலை அனந்தாழ்வானுக்கு அன்பு பெருகித்துன்னு சொல்லலாம். அப்ப ஆச்சரியமா 4 ஸ்லோகங்களை பாடி கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய விஷயம், இன்றைக்கு அனுபவத்திற்கு விஷயமாக அமைந்திருக்கிறது. முதல் ஸ்லோகம், அதனை அடியேன் விண்ணப்பிக்கிறேன். மேலே அதனுடைய அர்த்த விசேஷங்களை தெரிந்த அளவில் சொல்லுகிறேன். நித்யாபூஷா நிகமசிரசாம் நிசமோத்துங்க வார்த்தா காந்தோ யஸ்யாஹ கச்சவிலுலிதைஹி காமுகோ மல்யரத்னைஹி சூக்தியா யஸ்யாஹ ஸ்ருதி சுபகயா சுப்ரபாதா தரித்ரி சைஷா தேவி சகல ஜனனி சிஞ்சதாம் மாமபாங்கைஹி. இதுதான் முதல் ஸ்லோகம். துதிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார் திருமலை அனந்தாழ்வான். கோதை பிராட்டியினுடைய வாக் வைலட்சண்யத்திலே ஈடுபடுகிறார். பாடவல்ல நாச்சியாராச்சே, அவளுடைய வாக் வைபவத்திலே பேசக்கட்டவளாய் இருக்கிறாள் ஆண்டாள். எப்படி பேசினால் பரமன் அதற்கு மயங்கி கிடப்பன் என்கிற அறிவு பெற்றவளாக, அந்த அறிவினாலே நிரம்ப பெற்றவளாக ஆண்டாள் விளங்குகின்றாள். அதிலே ஈடுபடுகின்றார். பகவானிடத்திலே அவளுக்கு இருக்கக்கூடிய அத்தியந்தமான அன்பு, காதல் கடலின் மிக பெரிதால்னு சொல்லுகிறோம் இல்லையோ, அப்படிப்பட்ட அன்புதான் பரமாத்மாவினிடத்திலே நமக்கு இருக்க வேண்டும். என பகவான்கிறவர் பாவகிராகின்னு கொண்டாடப்படுகிறார். அவர் நம்முடைய பாவத்தை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம இடத்துல வேற எதையுமே அவர் எதிர்பார்ப்பது கிடையாது. எனக்கு இத்தனை கொண்டு வந்து கொடுத்தானா, இத்தனை செல்வங்களோடே வந்தானா, எனக்கென்று பல காணி நிலங்களை எழுதி வைத்தானா, இதெல்லாம் அவர் ஒருபோதும் பார்த்து அறியார். அன்பு ஒன்றுக்கு வசப்படுகிறவனாகத்தானே பகவான் இருக்கிறான். பக்தியாஸ்துவனன்யா லப்யஹா என்று கீதையிலே அன்பினுடைய மகத்துவத்தை கண்ணனே சொல்றார். அது பக்தியினுடைய பெருமையை சொல்றார். அன்புதானே பக்தி. அதே போல பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு சாதிக்கிறார். அன்போடே கொடுக்கப்பட்டதாக இருந்தால் எதொன்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப அத்தியந்த பிரேமம்ங்கிறது இருக்கே, அவருக்காகவே வாழ்ந்திடுகை, அவரையே எண்ணி வாழ்ந்திடுகை, அவரையே இலக்காக கொண்டு வாழ்ந்திடுகை, இந்த நற்பண்புகள் எல்லாம் நிரம்ப பெற்றவள் ஒருத்தி நானிலத்திலே உண்டுனால் அந்த பெருமைக்கு உரியவள் ஆண்டாளை தவிர வேற யார் இருக்கிறார்கள்? ஆகவேதான் எம்பெருமானிடத்திலே அவளுக்கு இருக்கிற பிரேமை, எம்பெருமானுக்கு இவளுடைய அத்தியந்த பிரேமை இருக்கிறதே, அதை கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட தாயாருடைய கடாட்சம் அது நமக்கு வேண்டும் என்று விரும்புகிறார். அவளாலே பார்க்கப்படுகைங்கிறது யாதொன்று உண்டோ அதுதான் நமக்கு பரம பிராபியம். அதை காட்டிலும் மேலான பலன்கிறது இன்னொன்னு கிடையாது என்று விளக்குகிறார். தாயார் வேதாந்த கருத்துக்களை விளக்க வந்தவள்னு கீழேயே விண்ணப்பித்தேன். விஷ்ணு சித்தருடைய பெண் பிள்ளையாக பிறந்தவள், ஒப்பற்ற பெருமைகளை உடையவள். அவளுடைய கடாட்சம் ஒன்றே நமக்கு போதுமானது. அவளிடத்திலே நாம் தனிப்பட எதையும் பிரார்த்திக்க வேண்டிய தேவையே கிடையாது. அவளிடத்திலே செல்ல வேண்டும், அவள் நம்மை பார்க்க வேண்டும், அதுவே போதும். இப்ப அடியேன் விசாரித்தேன், அப்படி ஆண்டாள் பார்த்துட்டதுனால உனக்கு என்ன கிடைக்க போறது? அவளுடைய பார்வை உன் மேலே பட்டதுன்னு சொன்னால் அதனாலே நீர் அடைகின்ற பிரயோஜனம் என்ன? திருமலை அனந்தாழ்வான் சாதிக்கிறார், அவள் பார்த்து விட்டாள்னு சொன்னால் கேளாமலே எல்லா பலன்களும் நமக்கு கைகூடும். பகவானே நமக்கு கைபுகுந்த வஸ்துவாக ஆகிவிடுவான், கைபுகுந்த பொருளாக இருந்திடுவான். கரதலா மலகமாக கையிலங்கு நெல்லிக்கனியாக எம்பெருமானே விளங்கிடுவான். இப்போ பகவான் கையிலங்கு நெல்லிக்கனியாக நமக்கு கிட்டப்பெற வேண்டும்னு சொன்னால் அதற்கு தேவையானது என்னன்னால் ஆண்டாளுடைய அருட்பார்வை ஒன்றுதான் தேவை. அந்த கருணை பார்வைக்கு நாம் இலக்காகிவிட்டோம்னு சொன்னால் பகவான் நம் வசப்பட்டவராக ஆகிவிடுகின்றார். சில ஆச்சாரியர்கள் பெருமானுடைய அருட்பார்வையை வேண்டி அவனிடத்திலே பிரார்த்திப்பர்கள், அவனிடத்திலே கேட்பார்கள், பெருமானே பெருமானே உன்னுடைய அருட்பார்வை எப்போதும் வேண்டும் அப்படின்னு எப்போதும் கேட்பார்கள். நீர் எப்போதும் பார்க்க வேண்டும், உம்முடைய பார்வை நமக்கு தேவை. ஸ்வதீக்ஷண சுதா சிந்து வீச்சி விக்ஷேப சீகரைஹி காருண்யமாருதானீதைஹி சீதலைர் அபிஷிஞ்சமாம் என்று திருக்கச்சி நம்பிகள் தேவப்பெருமாளிடத்திலே பிரார்த்திக்கிறார். தேவப்பெருமாளை உன்னுடைய அருட்பார்வை வேண்டும் என்று கேட்கிறார். ஹஸ்தீஷ தவ திருஷ்டியமிருத விருஷ்டிபிர் ஆபஜேதாக
என்று கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்திலே பிரார்த்திக்கிறார். ஏன் ஆண்டாள் நாச்சியாரை கூட திருப்பாவையிலே அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபமிழிந்தேலோர் எம்பாவாய்னு பாடியிருக்கிறாள். இப்ப பரமனுடைய அருட்பார்வையை கணிசித்து அதனை உத்தேசித்து அதனையே எதிர்பார்த்து ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பல பல பாடியிருக்கிறார்கள். இங்கே அனந்தாழ்வான் பெருமானுடைய பார்வையை பிரார்த்திக்கவே இல்லை. ஆனால் பெருமானுடைய பார்வை எதை பண்ணினா தம் பேரில் விழுங்கிற அந்த உபாயத்தை அறிந்தவராக இருக்கிறார். பகவானிடத்திலே போய் நாம் பிரார்த்திக்க வேண்டும். அவர் மதில் மேல் பூனையாட்டம் இருக்கிறவர். எந்த பக்கம் வேண்டுமானாலும் குதிக்கலாம், சாயலாம், எதையும் செய்யலாம். நல்ல நிலைமையில இருக்கார், நல்ல மனநிலையில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப சாதாரணமா நாம சொல்றது இல்லையா, அவர் நல்ல மூட்ல இருக்கச்சே போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டா நல்லது அப்படின்னு சில பேரை சொல்றோம் இல்லையோ. யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு உபகாரத்தை பெற வேண்டும் அப்படின்னு நாம் எண்ணி இருக்கிறோம்னால் சுவாமி அவரை நல்ல மூட்ல இருக்கச்சே போய் பார்த்துருங்கோ, நிச்சயமாக செய்வார். ஆனா இல்லை, அவர் ஏதோ அவருடைய மனநிலை சரியில்லை, எண்ண ஓட்டம் சரியில்லைன்னா கிட்டக்கையே போகாதீங்கோ, அது ஆபத்தா முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பகவான் அப்படிப்பட்டவர் தான். எந்த மனநிலையிலே எந்த எண்ண ஓட்டத்திலே புரிகிற மாதிரி சொன்னா எந்த மூட்ல எப்ப இருப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும். நம்ம கிட்ட போகலாம், கை கூப்பலாம், அவர் பாராமுகமாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. நாம கை கூப்பாமலே மேல விழுந்து அவர் நம்மை அனுகிரகிப்பதும் உண்டு. கை கூப்பாமலே நம்மிடத்துல அவர் ஓடி வந்து நம்மை அணைத்து கொண்டு நலன் விசாரித்து நம்மோடே சுவாமி நீர் என்னுடையவர் அப்படின்னு சொல்லி தோள்ல கை போட்டாலும் அதுவும் நடக்கும். நாம கைய கூப்பிட்டு போய் நின்றுண்டு கனிவான பார்வை பார்த்து பெருமானேன்னு பல வகையாக துதித்தாலும் கூட என்னமோ உம்மை பாக்குறதுக்கு இப்ப எனக்கு மனசு இல்லைன்னு அவர் சொல்லிட்டா என்ன செய்யறது? அதனாலே நாம பிரார்த்திக்கலாம், அவர் அருட்பார்வை வேண்டும்னு கேட்கலாம். அது விழுமா விழாதான்னு அவருக்கு தானே தெரியும். சரி, அவர் எப்படி வசப்படுத்துவதுனால் ஆண்டாளுடைய அருட்பார்வை நம்ம பேர்ல விழுந்து விட்டதுனால் ஆண்டாள் பார்க்கிற இடத்தையே பார்க்கிறவர் பகவான். இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாருங்க, பக்கத்துல ரங்கமன்னார் நிற்கிறார். ஆண்டாளுக்கு பக்கத்திலே வெற்றி பெற்ற ஒரு மமதையோட நிக்கிற தெய்வம் அவர். ரம்யேஷா தவ விஸ்மிதேன மனசா கோதே பரம் திஷ்டத்தின்னு சொல்லுவார்கள். மணவாள மாமுனிகள் அருளி செய்த முக்தகம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை கொண்டாடுவார்கள். ரங்கீநேத்திர சரேண தாடி ததனுஹு சேதேஸ்வயம் சுந்தரஹா என்று ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகம். அதனுடைய அர்த்தத்துக்குள்ள நம்ம பெருசா இப்ப போக வேண்டியதில்லை. இந்த கடைசி வரியை மட்டும் அடியேன் சொல்றேன். ரம்யேஷா தவ விஸ்மிதேன மனசா கோதே பரம் திஷ்டதி. ஆண்டாளை கைப்பிடிப்பதற்கு கரம் பத்துவதற்கு எத்தனை எத்தனை போட்டிகள், அத்தனை போட்டிகளையும் வெற்றி கொண்டு பல போட்டியாளர்களை வெற்றி கண்டு அவள் கரம் பிடித்த அந்த அகங்காரத்தோட நிற்கிற தெய்வமாகத்தான் ரங்கமன்னார் திகழ்கின்றார். இன்னைக்கு நீங்க ஆண்டாளை பாருங்க, பக்கத்துல அவர் நிக்கிறார், எம் பக்கத்துல நிக்கிறதுனால அவருக்கு பெருமைங்கிற போலத்தான் ஆண்டாள் நிற்பள். அதே ரங்கமன்னாரை சேவித்தோம்னால் எத்தனை போட்டி, எப்படி கஷ்டப்பட்டு ஜெயித்திருக்கிறேன் தெரியுமா, எத்தனை போட்டியாளர்களை வெற்றி பெற்றிருக்கிறேன் தெரியுமா, இந்த தங்கம் கிடைக்குமா கிடைக்குமான் தானே ஏங்கி கொண்டிருந்தோம். சமீபத்துல தானே விளையாட்டு போட்டி எல்லாம் முடிந்தது, ஒலிம்பிக் போட்டிகள் எல்லாம் முடிந்தது. இந்த 2 நாள்ல முடிய போறது போட்டி அப்படின்னு சொன்னா நாம பதக்கங்களை எல்லாம் பார்த்தோம். பரவாயில்ல, வழக்கத்தை விட வெள்ளியும் அதிகமா தான் வாங்கியிருக்கோம், வெண்கலமும் அதிகமா தான் வாங்கியிருக்கோம். ஆனா ஒரு தங்கமாவது கிடைச்சாத்தானே 130 கோடி மக்களுக்கு அதுதானே பெருமை. நமக்கு பிரதிநிதிகளாகத்தானே இத்தனை பேர் விளையாட்டு வீரர்கள் போயிருக்கிறார்கள். இத்தனை வெள்ளம், மக்கள் வெள்ளம் இருந்தும் ஒரு தங்கம் நமக்கு வழி இல்லாத போடுமா அப்படின்னு தானே எதிர்பார்த்திருந்தோம். அந்த ஒரு தங்கத்தை நாம எதிர்பார்த்திருந்தா போலே ஒரு தங்கமான ஆண்டாளை இத்தனை எம்பெருமான்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனா அந்த தங்கத்தை வென்ற மகனீயர், வென்ற மகாத்மா யாருன்னால் அப்பெருமைக்கு உரியவர் ரங்கமன்னார் தானே. அதனாலதான் போல் இருக்கு, ஏதோ பெருசா இந்த ஈட்டி எறிதலிலே தானே நமக்கும் தங்கம் கிடைத்தது. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், வேலு ஈட்டி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே விதமான ஆயுத வகையை சேர்ந்தது தானே. அப்ப ஆண்டாளுங்கிற தங்கத்தை பெறுவதற்கும் கூட ஈட்டி எறிதல், வேல் எறிதலிலே நன்ன அதிலே தேர்ச்சி பெற்றவனாய் நிபுணனாய் இருக்கக்கூடிய நின் கையில் வேல் போத்தின்னு பாடுறோம் இல்லையோ, அதான் கண்ணன். கண்ணன் தான் ரங்கமன்னார், அவர் தான் வெற்றி பெற்றார். அவருக்குத்தான் ஆண்டாள்ங்கிற அந்த மாசற்ற தங்கம், மாற்றற்ற தங்கமே கிடைத்ததுன்னு சொல்ல வேண்டும். இன்னைக்கும் ரம்யேஷா தவ விஸ்மிதேன மனசா, இன்னும் அவருக்கு ஆச்சரியம் தான், இது நிஜம்தானா அப்படின்னு அப்பப்ப தன்னை கிள்ளி பார்த்தபடிதான் அவர் நின்று கொண்டிருக்கிறாராம். அப்ப அவர் பார்வை நம்ம பேர்ல விழணும்னு சொன்னால் அதுக்கு அரும்பாடுபட வேண்டும். ஒருவேளை ரொம்ப பிரார்த்திக்க வேண்டி இருக்கும், ரொம்ப கெஞ்ச வேண்டி இருக்கும். என்னமோ அவர் என்ன செய்வாரோ மாட்டாரோ, பார்ப்பாரோ மாட்டாரோ,
இந்த சிக்கல்கள் எல்லாம் வேறு உண்டு. அதே ஆண்டாள் நாச்சியாருடைய பார்வை விழுந்து விட்டதுனால் அவ பாக்குற இடத்தையே தான் இவரும் பார்த்துட்டே இருக்கார். எங்கெங்கெல்லாம் அவளுடைய கருணை விழி பார்வை விழுமோ அவ்வோவிடங்களைத்தான் பார்ப்பவனாக ரங்கமன்னாரும் விளங்குகின்றார். அதனால நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் இவளுடைய பார்வைதான் நமக்கு தேவையானது அப்படிங்கிறத இந்த முதல் ஸ்லோகத்தாலே நமக்கு காட்டி கொடுக்கிறாள். கண்ணன் எம்பெருமான் ஆண்டாளுடைய சூடிக்களைந்த இயல்பான பரிமளமுடைய அந்த குழல்களிலே சூடிக்களைந்ததால் மேலும் பரிமளிதமான பூச்சரங்கள் நிறைய புஷ்பங்களை பெரியாழ்வார் வாங்கி வருகிறார். நந்தவனத்திலிருந்து எடுத்து வருகிறார். அவைகளை நன்கு தொடுத்து வைக்கிறார். நித்தியபடியாக வடபத்ரசாயிக்கு வடபெருங்கோயிலுடையானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ண வேண்டும்ங்கிறது அவருடைய நோக்கம். அதை குறைவில்லாமல் தான் அவர் செய்து கொண்டு வருகிறார். ஆண்டாளுக்கு கண்ணன் கதைகளை எல்லாம் சொல்லி வந்தார். அந்த பெண் பிள்ளை அதை கேட்டபடியே வளர்ந்தாள். ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும்னா பெரியாழ்வாரிடத்திலே தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் குழந்தை வளருவது எப்படின்னா அது ஆண்டாளிடத்திலே தான் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம வளர்த்தாலும் வளர வேண்டுமே. பெரியாழ்வார் நன்கு வளர்த்தார். குழந்தையும் நன்கு வளர்ந்தது. கண்ணன் கதைகளையே கேட்டு வளர்ந்தவள் கண்ணனைத்தான் கரம் பிடிப்பேன், வேறு யாரையும் நான் மனதாலும் எண்ண மாட்டேன் அப்படிங்கிற உறுதியோடே இருந்தாள். அவ்வப்போது மனசிலே சந்தேகம் வேறு. கண்ணன் ரொம்ப பெரியவர், அழகராக இருக்கிறார். என்னரங்க தின்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் அப்படின்னு அழகிலே அவரை மிஞ்சினவரே கிடையாது. சாக்ஷான் மன்மதகான்னு கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட பெருமானுக்கு தான் தகுதி படைத்தவளா? அவனை ஆசைப்படுறதுங்கிறது தகுமா? என்னை அவர் ஏறெடுத்தும் பார்ப்பரோ மாட்டாரோ இப்படிலாம் சந்தேகம் இருந்ததோ இல்லையோ, சரியான ஜோடிதானா நாம் அப்படின்னு அவளுக்கு அவ்வப்போது சந்தேகம். தீர்த்துட்டா போச்சு, எது கஷ்டப்படுவானே. அப்பா என்னமோ நிறைய மாலைகளை தொடுத்து வச்சிருக்கார். அவர் வெளில போயிருக்கார். வரத்துக்குள்ள அந்த மாலைகளை போட்டுக்கொண்டு நாம் கண்ணாடியிலே அழகு பார்க்க வேண்டியது பெருமானுக்கு தகுந்தவளா, கண்ணனுக்கு ஏற்றவளா அப்படின்னு நாமே பார்த்துட்டா போச்சு அப்படின்னு நித்தியபடியாக இதனை செய்து கொண்டு வருகிறாள். ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்து விட்டார். அபாரமான கோபம். ஐயோ, பகவானுக்கென்று செய்கின்ற கைங்கரியத்திலே இந்த மாதிரி ஒரு பெரிய குறை ஏற்பட்டு விட்டதே, இன்னைக்கு இப்படி பண்ணிட்டு ஏன்னார் அவர். ஆண்டாள் சொன்னாள், நெடுநாளாக இப்படித்தான் பண்ணுகிறேன்னா. அவர் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் இந்த தப்பு நடந்து போச்சு போல் இருக்கு, அதுக்கே கதறி தீர்த்தார். இல்லப்பா, இது ரொம்ப நாளா இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கேன்னு பாவம் பொய் சொல்லி கொடுக்கல பெரியாழ்வார். உள்ளபடி சொல்லிவிட்டாள். அவருக்கு இன்னமும் கோபமும் துக்கமும் அதிகமாயிற்று. அப்படியே முஷித்து கிடந்தார். எதுவும் அமுது செய்யவில்லை. பெருமானையே எண்ணினார். பெருமானிடத்திலே அபராத க்ஷாமணங்களை அழுதபடியே செய்தபடி படுத்து உறங்கினார். சொப்னத்துல பகவான் வந்தார். நாளிலேந்து புஷ்பங்களை தேவரீர் எடுத்துக்கொண்டு வருவதானால், மாலைகளை கொண்டு வருவதானால், அந்த மாலைகள் ஆண்டாள் சூடின மாலைகளாக இருந்தால் மட்டுமே நாம் ஏற்போம், இல்லைன்னா நமக்கு வேண்டவே வேண்டாம். இப்ப அடுத்த நாள்ல இருந்து வேடிக்கை பாருங்க, அவரே மாலை எடுத்துன்னு போய் ஆண்டாள்கிட்ட கொடுத்தார். நீ போட்டுக்கோமா, போட்டு கண்ணாடியில அழகு பார்த்துட்டு நம்மிடத்திலே கொடு, அதற்கு பிற்பாடு நாம் பெருமானுக்கு கொண்டு போகிறோம், எடுத்துக்கொண்டு போய் சாற்றுகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு பெருமானவருக்கு சொல்லி அவரும் அதன்படியே நடந்தார் அப்படின்னு நாம சரித்திரங்களிலே பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அவள் சூடி களைந்த மாலைகளினாலே பிச்சேறினவனாக பெருமான் இருக்கிறான். இது ஆண்டாள் சூடி களைந்த மாலையாயித்தே அப்படிங்கிற அந்த வைபவம், அந்த வைபவத்தை உணர்ந்தவனாக, அந்த வைபவத்தினாலேயே வாழ்பவனாக பெருமான் விளங்குகிறான். காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் சந்நிதியிலே ஆண்டாள் நாச்சியார் சந்நிதி உண்டு. ரொம்ப ஆச்சரியமான ஆண்டாள். அடியன் உபன்யாசங்களிலே சொல்லுவதுண்டு. அடியனுடைய தகப்பனார் அவர் உபன்யாசங்களிலே சொல்லி வந்த ஒரு விஷயம். அவர் உபன்யாசங்களிலே ஆண்டாள் நாச்சியார் காஞ்சிபுரத்திலே ரொம்ப அழகாக இருப்பள், நல்ல உயரமான ஆண்டாள், அழகான ஆண்டாள், இன்றைக்கெல்லாம் தரிசித்துக் கொண்டே இருக்கலாம், அந்த மாதிரி திருமுக பொலிவோடே கூடியிருக்கிற ஆண்டாள். அப்போ ஒருத்தர் தகப்பனார் இடத்துல சொன்னாராம், என்னதான் காஞ்சிபுரம் ஆண்டாள் அத்தனை அழகாக இருந்தாலும் அவள் கரம் பிடித்ததென்னவோ ரங்கநாதனைத்தானே, ஸ்ரீரங்கநாதனைத்தானே கரம் பிடித்தாள். அரங்கனுக்குத்தானே அந்த நல்வாய்ப்பு கிட்டியது, தேவபெருமாளுக்கு கிடைக்கலையே. அவ தேவபெருமாளை விட அரங்கனே சிறந்தவன் என்பதாகத்தானே தேறுகிறது. அப்பா பதில் சொன்னாராம், இல்ல அப்படி சொல்லாதீங்கோ, இந்த வரனை ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் காட்டவே இல்லை. ஒருவேளை காட்டி இருந்தார்னு சொன்னால் எனக்கு இந்த பெருமாள் தான் வேணும்னு அவள் சொல்லி இருக்க கூடும். என தேவப்பெருமாள் காண்டகுதோழன்னல்னு கொண்டாடப்படுகிறவர். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டுவல் யோ நிகழ்தோர் உழல்வோம் இன்னோரெண்ணின்னியே காண்டகுதோழன்னல் தென் நத்தியூரர் கடலினை கீழ் பூண்டவன் பாளன் இராமானுஷனை பொருந்தினமே அப்படின்னு அமுதனார் பாடுறார்.
எம்பெருமானாருடைய மனசு ஒரு இடத்துல லயித்திருந்ததுன்னு சொன்னால் அது தேவப்பெருமாளிடத்திலே தானே. நித்தியபடி திருவாராதனத்துக்கு உரியவனாக அவர் கொண்டாடின பெருமாள் தேவப்பெருமாளைத்தானே. அப்ப அண்ணாவனுடைய சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கும். என்ன பண்றது, அண்ணா பின்னாடி பிறந்து முன்னவராக ஆகிவிட்டார். ஆண்டாளுக்கு பின்னே பிறந்தார், ஆனால் கோதைக்கு முன்னவர் கோதாகிரஜர் என்று கொண்டாடப்படுகிறார். அதனால தகப்பனார் சொன்னாராம், பெரியாழ்வாருடைய தப்பு இது. பெரியாழ்வார் ஆண்டாளை அழைத்து கொண்டு காஞ்சிபுரத்திற்கு வந்திருக்க வேண்டும், தேவபெருமாளை காட்டி இருக்க வேண்டும். காட்டி இருப்பாராகில் இந்த பெருமாள் தான் வேணும்னு அவள் அடம் பிடித்து கரம் பிடித்திருப்பள். அப்ப இந்த வரனையே ஒருத்தர் காட்டலேங்கிறச்சே வரனிடத்துல குற்றம் இருப்பதாக எப்படி ஆகும்? அது வரனை காட்டிடாதவர் குற்றம் அப்படின்னு ரொம்ப ரசமாக சொல்லுவர்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை அவருடைய கட்டுரையிலேயும் அவர் புனைந்திருக்கிறார், வரைந்து வைத்திருக்கிறார். இப்ப எதற்காக இதை விண்ணப்பித்தேன்னால், ஆனாலும் இன்றைக்கும் அர்ச்சையிலே காஞ்சி தேவப்பெருமாள் சந்நிதியிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு வழக்கம் உண்டு. தேவப்பெருமாள் எந்த புறப்பாடு கண்டருளை முடித்து விட்டு திரும்பவும் திருமலைக்கு எழுந்தருளுகிறார்னு வைத்துக் கொள்ளும்போது, திரும்பவும் திருமலைக்கு அஸ்திகிரிக்கு போக வேண்டுமே, அஸ்திகிரீஷன் என்று அவர் கொண்டாடப்படுகிறார். திரும்பவும் திருமலைக்கு போகிறார். வழியிலே ஆண்டாள் சந்நிதி வாசலிலே அது ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேஷம். அத ஓரொரு தடவையும் புறப்பாடு நடைபெறும் காலங்களிலே நாம் தவறாமல் கண்டு அனுபவித்திட வேண்டும், சேவித்திட வேண்டும். அந்த ஆண்டாளுக்காக தேவப்பெருமாள் உருகி நிற்கிற அந்த நிலை இருக்கிறது பாருங்கள், மற்ற எந்த திவ்ய தேசத்திலும் காண கிடைக்காத அனுபவம்னு அதனை சொல்லலாம். ஆண்டாள் சந்நிதி வாசலிலே வந்து நிற்பர், பெருமானை சற்றே தாழ பிடித்திடுவர்கள், தோளுக்கினியானை சற்றே தாழ பிடித்திடுவர்கள். ரொம்ப ஆச்சரியமா கொஞ்சம் தாளத்தை சிலர் இசைத்து கொண்டிருக்கு, அது மட்டும்தான் கேட்கும். ஒருத்தர் தாளம் வாசிச்சுட்டு இருப்பார், அந்த சந்தர்ப்பத்துல வேற எந்த சத்தமும் கேட்காது, அது மட்டும்தான் கேட்கும். மெல்ல பெருமானை இப்படியும் அப்படியுமாக ஆண்டாளுடைய அழகை அனுபவித்தபடியே தன்னை மறந்த நிலையிலே, மெய்மறந்த நிலையிலே பெருமான் தேனுண்ட வண்டே போல இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டிருப்பர். அப்ப பெருமானுடைய மாலை களைய பெற்று அது ஆண்டாளுக்கு சாத்த பெறும். ஆண்டாளிடத்துல கற்பூர ஆரத்தி பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் ஆச்சுன்னு சொன்னா, அப்புறம் ஆண்டாளிடம் இருந்து அந்த மாலை திரும்பவும் களைந்து வாங்க பெற்று திரும்பவும் பெருமானுக்கு சாத்த பெறும். இது ஓரொரு தடவை திருமலைக்கு அவர் எழுந்தருளும் போதெல்லாம் நடக்கின்ற நிகழ்ச்சி. அதே போல வருடத்துல 2 தடவை அவளோட திருக்கல்யாண மகோத்சவங்கிறது உண்டு. அப்ப இதனால என்ன தெரிய வருகிறது அப்படின்னு சொன்னால், அவளுடைய சூடிக்களைந்த மாலைக்கு ஏங்கி நிற்கிறார். இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு போனா வெளியாண்டாள் சந்நிதிக்கு அத்தனை ஏத்தம். ஸ்ரீரங்கநாதன் அவளிடத்திலே மையலேறின மனம் கொண்டவனாக விளங்குகின்றான். கோவிந்தன் சந்நிதிக்கு போங்க திருப்பதியிலே, அத்தனை ஆச்சரியமான ஆண்டாள். திருப்பதியிலே அங்கேயே வாழ்ந்து கொண்டு கோவிந்தனுக்கும் திருமலையப்பனுக்கும் அந்தரங்க கைங்கரியங்களை, முக்கியமாக கோவிந்தராஜ பெருமாளுக்கு சகோதரர்கள் 2 சிறப்பாக செய்து வந்தார்கள், கீர்த்தி மூர்த்திகளாய். இன்றைக்கும் அவர்களுடைய புகழினாலே வாழ்பவர்களாக திகழ்கின்றார்கள். வைகுண்டவாசிகளான ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியர்களான திருமலை அனந்தான் பிள்ளை, கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி, கோபாலாச்சாரிய சுவாமி, இந்த மகனீயர்களை, இந்த சகோதரர்களை ஸ்ரீ வைஷ்ணவ உலகத்திலே அறியாதவர்கள் யாருமே இல்லை, அத்தனை பேரும் அறிந்திருக்கிறார்கள். அவர்களிலே கோபாலாச்சாரிய சுவாமி, நாங்கள்லாம் ரொம்ப இப்பவே சின்ன பசங்கள் தான், அப்ப இன்னும் சின்ன பசங்கள், ஒரு 20-22 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கொள்ளும்போது திருப்பதிக்கு போனா அவர்கள் திருமாளிகைக்கு போயிட்டு அவர்களை வணங்கி விட்டு தான் மேலே செல்வது வழக்கம். அப்போ கோபாலாச்சாரிய சுவாமி அடி உங்களிடத்திலே சொல்லுவார், என்னதான் மற்ற ஊர்கள் ஆண்டாள் இருந்தாலும் எங்கள் கோவிந்தன் சந்நிதி ஆண்டாள் போலே வருமா? எத்தனை அழகு, எத்தனை அழகு, எங்க ஆண்டாளை போலே வருமா? அடியன போதெல்லாம் நினைத்து கொள்ளுவேன். நீங்கள் சொல்றதே இத்தனை அழகா இருக்குன்னா ஆண்டாள் நிச்சயமாக அழகுதானே. அழைத்து கொண்டு போய் சேவை பண்ணி வச்சுட்டு தான் மேலே அனுப்புவார். இப்போ கோவிந்தன் சந்நிதியிலே இன்னைக்கும் பெருமை தோத்த நன்கு உயர்ந்து நிற்பவளாய், ஏன் அத்தனை உசரம்னால் அத்தனை பெருமைக்கு தகுதியாக அத்தனை உயர்ந்திருக்கிறாள். அப்ப கோவிந்தன் சந்நிதியிலும் அத்தனை அழகாக இருக்கிறாள். திருநாராயணபுரத்துக்கு போங்க, இங்கதான் வேடிக்கையே இருக்கு, அங்க ஆண்டாள் சந்நிதியே கிடையாது. திருநாராயணபுரம் இத்தனை உயர்த்தியான திவ்ய தேசம், ஆண்டாள் சந்நிதியே கிடையாது. ஏன்னால் ராமானுஜர் ஆண்டாள் சந்நிதியை நிர்மாணித்தார். ஸ்வப்னத்திலே கல்யாணி தாயார் வந்தாள், நான் வேற இருக்கேன், தனியா நீ ஆண்டாள் சந்நிதி கட்டிட்டு இருக்கே, அப்ப நான் யாரு? நாமே ஆண்டாள். திருவாடிப்புறத்திலே தோன்றியவளன்றோ நாம். நாம் தான் இங்கே கல்யாணி தாயாராக யதுகிரி நாச்சியாராக இருக்கிறோம். தனிப்பட ஆண்டாள் சந்நிதி வேண்டியதில்லை. அப்போ உடையவர் கேட்டாராம், அம்மா சந்நிதி எல்லாம் நிர்மாணம் பண்ணிவிட்டேனே, என்ன பண்றது? அதை திருக்கச்சினம்பிகளுக்கு கொடுத்துரு. உனக்கு தான் திருக்கச்சினம்பிகளத்துல ரொம்ப போற பொலிய ஆதரம் உண்டே, அவரை ரொம்ப கொண்டாடிட்டு இருக்காயே,
அதனால அவருக்கென்று அந்த சந்நிதியை அர்ப்பணித்து விடுன்னு தாயார் சொல்ல, இன்றைக்கும் கல்யாணி தாயாருக்கு ஆண்டாளுக்கு உண்டான அத்தனை பெருமைகளும் தரப்படுகின்றது. ஆண்டாளே கல்யாணி தாயார்னு பார்க்கிறோம். இப்படி எல்லா திவ்ய தேசங்களிலும் கொண்டாடப்படுகின்ற வைபவம் ஆண்டாளுக்கு உண்டு. அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய சூடிக்களைந்த மாலைகளுக்கு பகவான் எப்போதுமே தோற்றிருக்கிறான். அதனையே எதிர்பார்த்திருக்கிறான் பெருமான். அவள் என்ன செய்தாள் அப்படின்னால், இப்போ உபனிஷத்துகள் இருக்கு பாருங்க. உபனிஷத்துன்னு ஏன் சொல்றோம்னால், எதொன்று பெருமானுக்கு சமீபத்திலே நம்ம இட்டு செல்லுமோ அவத்தைத்தான் உபனிஷத்துன்னு சொல்றோம். அவனுக்கு சமீபத்திலே, அவன் பக்கத்திலே நம்மை கொண்டு போய் நிறுத்த வல்லவைகள் வேதாந்தம்னு சொல்றோம். வேதசிரஸ் அப்படின்னு கொண்டாடுகிறோம். வேதத்தினுடைய தலைப்பகுதின்னு கொண்டாடப்படுகின்ற ஏத்தம் வேதாந்தங்களுக்கு உண்டு. அந்த வேதாந்த கருத்துகளினாலேதான் பரபிரம்மத்தை ஒருவன் அறிந்து கொள்ளவே முடியும். பரமாத்மாவை தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவரை தெரிஞ்சுட்டாத்தானே அவரை அறியவே முடியும். மிக்க விரநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழி நிசவேதத்தியல்னு திருவாய்மொழி தனிய நிலை அனுசந்திக்கிறோம் இல்லையோ? அப்ப பாருங்க, மிக்க இறைநிலை பரமாத்மஸ்வரூபம் என்னங்கிறத அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பரமாத்மஸ்வரூபத்தை எதனாலே நாம் தெரிந்து கொள்ளலாம்னால் உபனிஷத்துக்களினால் தான் தெரிந்து கொள்ளலாம். அந்த உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை எப்போதும் நமக்கு சுலபமாக எடுத்து சொன்ன பெருமை அது ஆண்டாள் நாச்சியாருக்குத்தான் உண்டு. அப்பேற்பட்டவள் 2 உயர்ந்த கிரந்தங்களை நமக்கென்று கொடுத்திருக்கிறாள். திருப்பாவைன்னு போட்டிருக்கிறோம். வேதமனைத்துக்கும் வித்தாகுங்கிற ஏத்தம். அதே போல 140 முன்னுரைத்தாள் வாழியேன்னு கொண்டாடுகிறோம். நாச்சியார் திருமொழிங்கிற உயர்ந்த கிரந்தம். 143 பாசுரங்களை ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கின்றாள். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படிங்கிற அளவுக்கு ஏத்தம் இருக்கிறது. அப்ப பாருங்க, ஸ்ருதி சுபகயா சூக்தியா வேதாந்தத்தினுடைய கருத்துக்களை நமக்கு ரொம்ப சுலபமாக எடுத்து இயம்புதற் பொருட்டு இந்த கிரந்தங்களை அருளி செய்தவளாக இருக்கின்றவளான பிராட்டி ஆண்டாள் நாச்சியார் என்று கொண்டாடுகிறார். எல்லாத்துக்கும் மேலே பாகவதோத்தமர்களிலே தலைவராக விளங்கக்கூடியவரான ராமானுஜர் நித்தியப்படி உகந்து அனுசந்தித்திருக்கிற கிரந்தம் இந்த ஏத்தம் திருப்பாவைக்குத்தான் உண்டு. சம்பிரதாயத்திலே 4000 திவ்ய பிரபந்தங்களை நாம் மிகவும் ஆதரிக்கிறோம். திருப்பல்லாண்டு தொடங்கி திருவாய்மொழி பரியந்தம் 4000 திவ்ய பிரபந்தங்கள் ராமானுஜனுத்தந்தாதியும் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த கிரந்தங்களை அத்தனை கொண்டாடுகிறோம். 24 திவ்ய கிரந்தங்கள் திவ்ய பிரபந்தங்கள் உண்டு. அது எல்லாத்தையும் சேர்த்து தானே 4000 திவ்ய பிரபந்தங்கள்னு சொல்லுகிறோம். அத்தனை கிரந்தங்கள் இருக்கே, யாரையாவது திருப்பல்லாண்டு சுவாமின்னு சொல்றோமா? திருப்பல்லாண்டு ஜீயர்னு சொல்றோமா? ஏதாவது அந்த மாதிரி உண்டா? திருப்பல்லாண்டு பிள்ளைன்னு உண்டா? கிடையாது. 2 கிரந்தம் 2 ஆச்சாரியர்களுக்குத்தான் இந்த ஏத்தமே ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும். ஒன்று திருப்பாவை, மற்றொன்னு திருவாய்மொழி. திருப்பாவையை எப்போதும் அனுசந்தித்துக் கொண்டு அதிலேயே பொதுபோக்கி கிடக்கும் அவர். இந்த ஏற்றத்தாலே ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர் அப்படிங்கிற தன்னேற்றம். திருவாய்மொழியிலேயே பொதுபோக்கினவர் திருவாய்மொழி பிள்ளை. அவர் குருகேசர்னு திருநாமம். திருவாய்மொழி பிள்ளைன்னு கொண்டாடுகிறோம். ஸ்ரீசைலநாதர் அப்படின்னு அவருக்கு திருநாமம், ஸ்ரீசைலநாதர். ஆனா என்ன சொல்றோம் இன்னைக்கும்? திருவாய்மொழி பிள்ளை அப்படின்னு அவரை கொண்டாடுகிறோம். ஏன்னால் அவர் வைகாசி விசாகத்திலேயே தோன்றியவர். நம்மாழ்வாருடைய இன்னருளுக்கு இலக்காகி இருப்பவர். எல்லாத்துக்கும் மேலே எப்போதும் போதுபோக்குவது திருவாய்மொழியிலே. பகவத் விஷயத்திலேயே போது போக்குகிறவர். திருவாய்மொழி பிள்ளைங்கிற ஏத்தம் பெற்றிருக்கிறார். இந்த பெருமை வேற எந்த ஆச்சாரியருக்கும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. என்ன இல்லவே இல்லைன்னு சொல்லிவிடலாம். அப்போ ஒன்னு ராமானுஜருக்கு இருக்கிற ஏத்தம், திருப்பாவை ஜீயருங்கிற ஏத்தம். எதிராஜ சப்ததியிலே வேதாந்த தேசிகன் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சாதிக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திற்கு அனுபவிப்பதற்கு தகுதியான ஸ்லோகமாக அது பட்டதினாலே அதனை விண்ணப்பிக்கிறேன். லிப்சே லக்ஷ்மண யோகினஹா பதயுகம் ரத்யாபராகச்சடாரக்ஷாரோபண தன்யசூரி பரிஷத் சீமந்த சீமாந்திகம் பிக்ஷா பர்யட்டன க்ஷணேஷு பிபராம் சக்ரே கலத்கில்பிஷா யத் விந்யாசமிஷேண பத்ர மகரீ முத்ராம் சமுத்ராம்பரா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இதுல என்ன சொல்றாருனால் ரொம்ப ரசமான ஒரு அர்த்தத்தை நமக்கு அவர் எடுத்து இயம்புகிறார். கவனமாக கேளுங்கள். ராமானுஜர் நித்தியபடியாக பிக்ஷைக்கு எழுந்தருளுவர். அவர் பிக்ஷைக்குன்னு போறார். இது எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற சரித்திரம். பிக்ஷைக்கு எழுந்தருளுவர். அவர் பிக்ஷைக்கு எழுந்தருளும் போது பல அன்பர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ராமானுஜருடைய வரவை எதிர்பார்த்து கொண்டு
தங்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு வெளியிலே காத்து கொண்டு இருப்பர்களாம். அவருக்கு பிக்ஷை இட வேண்டும், அது ஒரு கடமை, அதை செய்ய வேண்டும், அந்த பாக்கியத்தை பெற வேண்டும். அடுத்தது அவர் எழுந்தருளுகிறார்னு சொன்னால் அவருடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய உத்தம புருஷனுக்குண்டான லட்சணங்கள், சாமுத்திரிகா லட்சணங்கள், சாஸ்திரங்களிலே என்னென்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த லட்சணங்கள் பரிபூரணமாக நிரம்ப பெற்ற திருவடிகளை உடையவர் ராமானுஜர். அது என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அங்குஷம் அதனுடைய சின்னம் இருக்கும் அவர் திருவடிகளிலே, சங்க சக்கர சின்னங்கள் இருக்கும், சத்திரத்தினுடைய சின்னம் இருக்கும். இப்படி பல சின்னங்கள் அவர் திருவடிகளிலே உண்டு. அந்த சின்னங்களோட கூடினவராய் அவர் திருவடிகள் விளங்குகின்றன. சின்னங்களோட கூடினவைகளாய் அவருடைய திருவடிகள் விளங்குகின்றன. அவர் நடந்து எழுந்தருளுகிறார். அப்ப அந்த மணலிலே அந்த சின்னங்கள் பதிந்திருக்குமாம். திருவடிகளை கீழே வைக்கிறாருன்னு சொன்னால் அந்த திருவடியிலே இருக்கக்கூடிய அடையாளங்கள் அந்த மணலிலே காணலாம்படியாக இருக்கும். அதை வியப்போட அத்தனை பேரும் வந்து பார்ப்பர்களாம். அதை வியப்போட அத்தனை பேரும் பார்க்கிறார்கள். அதனை தொட்டு கும்பிடுகின்றார்கள், கண்களிலே ஒற்றிக்கொள்கின்றார்கள். இதை பல பேர் செய்கிறார்கள். சில அன்பர்கள் என்ன பண்ணுவார்களாம் தெரியுமா? மடத்து வாசல்ல தயாராக நிற்பர்களாம். அவர் பிக்ஷைக்கு போட்டு எழுந்தருளுகிறார். உள்ள நுழையச்சே சற்றே தம்முடைய திருவடிகளை உதறிக்கொண்டு எழுந்தருளுவர். இன்னைக்கு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனான்னு சொன்னால் கால்களை சரியாக உதறிக்கொள்ளாமல் உள்ளே வந்து ஒரு தும்பும் தூசியுமாக ஆக்கிவிட்டார்கள்னா நாம் என்ன சொல்றோம்? வெளியிலேயே மிதியடியெல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்கோம், வரச்சே கொஞ்சம் காலை நன்னா உதறிட்டு வரக்கூடாதா? இப்படியேவா உள்ள வருவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையோ? இப்ப ராமானுஷர் மடத்துக்கு எழுந்தருளும் போது நம்முடைய திருவடிகளை நன்கு உதறிவிட்டு உள்ளே எழுந்தருளுவராம். அதான் சில விஷயங்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக செய்வார்கள். இன்னைக்கும் சில ஆச்சாரியர்களை நாம் பார்க்கலாம், சேவித்ததுண்டு. அடியேனும் கையில எப்போதும் ஒரு துவாலைன்னா டவல்னு சொல்றோம் பாருங்க, ஒரு கைக்குட்டை மாதிரி வச்சுட்டே இருப்பா. என்னத்துக்குன்னா கை கால்களை அலம்ப நேர்ந்ததுன்னு சொன்னால் உடனே அதை தொடச்சுருவா. காலை அலம்பிக்கிறது எத்தனை முக்கியமோ அந்த அளவுக்கு அலம்பிக் கொண்ட காலை துடைத்துக் கொள்வதுங்கிறது முக்கியம். கை கால்களை தொடச்சுக்கிறது அப்படின்றது முக்கியமாச்சே. இப்ப எல்லாரும் அதுதானே சொல்ற, அடிக்கடி கைகளை கழுவுங்கோள். இதைத்தான் சாஸ்திரங்கள் சொல்றது, இதைத்தான் பெரியவர்கள் எல்லாம் சொன்னார்கள். ஏதோ ஒண்ணு யாராவது சொல்லி கேட்கிறோமே, அது வரைக்கும் சந்தோஷம். அது மருத்துவர்கள் சொல்லி கேட்கிறோம். ஏதோ ஒன்று உலகமே இப்போது அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. நல்ல வழிக்கு வந்தால் சரிதான்றது தானே நம்முடைய அபிப்பிராயமா இருக்கு. அப்ப கை கால்களை உதறிக்கொள்ளுகை, கை கால்களை அலம்பிக் கொண்டால் உடனே துடைத்துக் கொள்ளுகை. இதெல்லாம் பண்றோம் இல்லையோ? பண்றோம்னு வைத்துக் கொள்வோமே, பண்ணுவோம், அப்படியாவது வச்சுக்கலாமே. இனிமே சங்கல்பம் பண்ணி கொள்ளுகிறோம். அப்ப ராமானுஷர் அப்படி திருவடிகளை உதர்றார் அப்படின்னால் அப்ப அந்த மணல் துகள் எல்லாம் கீழே விழுமாம். அவைகளை அலைந்து தங்கள் தலைகளிலே பூசிக்கொண்டு கண்ணநீர் கைகளால் இறைக்கும்படியாக அத்தனை பேரும் ஆனந்தத்தோட, இது ஆனந்தாசுருன்னு கொள்ளுங்கோள், ரொம்ப ஆனந்தத்தோடே பெராதன பெத்தோம், எம்பெருமானாருடைய திருவடி துகள் நமக்கு சிரோபூஷணமாக ஆயித்துன்னு அத்தனை பேரும் சந்தோஷப்படுவார்களாம். இப்ப ரெண்டு நிகழ்ச்சிகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக வேதாந்த தேசிகன் நமக்கு அருளி செய்திருக்கிறார். ஒன்று ராமானுஷர் வீதியிலே எழுந்தருளும் காலத்திலே நடக்கின்ற விஷயம், இன்னொன்று மடத்துக்குள்ள திரும்ப எழுந்தருளும் போதை நடக்கின்ற விஷயம். முதல்ல வீதியில வரார், அப்ப திருவடிகள்ல இருக்கக்கூடிய அந்த சின்னங்கள் பூமியிலே பதிந்திருக்கும். அதை பார்த்து பல பேரும் விஸ்மயப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். அதை தொட்டு கண்களிலே ஒத்திக்கொள்ளுகின்றார்கள், அதை பிரதட்சணம் பண்ணுகின்றார்கள், ஆச்சரியத்தோட பல பேருக்கும் காட்டுகின்றார்கள். அந்த நாள் இந்த மொபைல் போன் டெக்னாலஜி எல்லாம் இல்லை. இருந்திருந்தா அதோடும் கூட செல்ஃபி எடுத்துட்டு இருப்பா. இதோட எடுத்து போட்டு விடுறேன், உடனே எத்தனை லைக் வந்தது பார்க்கிறேன்னு புறப்பட்டு இருப்போம். அந்த நாள் அந்த வசதி இல்லை. ஆனா ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திர கிரந்தங்களிலே படம் பிடிச்சா போலன்னா இதெல்லாம் காட்டி வைத்திருக்கிறார்கள். அப்ப இது ஒரு நிகழ்ச்சி. இன்னொன்னு, மடத்துக்குள்ளே எழுந்தருளும் போது அவர் திருவடிகளை உதறிவிட்டு எழுந்தருளினால் அந்த மணல் துகள்களை எடுத்து தலையிலே பூசிக்கொண்டு ஆனந்த கூத்தாடி நிற்பர்கள் பக்தர்கள். இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளை சொல்லி இருக்கார். இதுல வேடிக்கை பாருங்க, இந்த ஸ்லோகத்துல எங்கேயுமே திருப்பாவ அனுசந்தானத்தை பத்தி தேசிகன் சொல்லவே இல்லை. நித்தியபடி அவர் பிக்ஷாட்டனத்துக்காக போறார், அப்ப என்ன நடக்கிறதுங்கிறத பத்தி தான் இதிலே சொல்லி வைத்திருக்கிறார். ஆனா இதன் மூலமாக நாம் திருப்பாவை அனுசந்தானத்தை ஊகித்து அறிந்து கொள்ளலாம் என்று காஞ்சி பிரதிபாதி பயங்கரம் கீர்த்தி மூர்த்தி ஜெகதாச்சாரிய சிம்மாசனாதிபதி காஞ்சி சுவாமி சாதித்தருளுகிறார். ரொம்ப அழகான அர்த்தத்தை காட்டுறார். சந்நியாசி வெளியிலே போகிறார்னு சொன்னால் ஸ்ரீபாத ரட்சைகள் பாதுகைகள் அணிந்து கொள்ள சாஸ்திரத்திலே இடம் உண்டு. அவர் அதை அணிஞ்சுட்டுதான் போகணும்னு இருக்கு. இப்ப ராமானுஜர் யதிஸ்ரேஷ்டர், யதி பூபதி அப்படின்னு கொண்டாடப்படுகிறவர். யதிபதிங்கிற ஏத்தம் பெற்றவர், யதிராஜருங்கிற தன்னேத்தம் மிக்கவர். அவர் பிக்ஷைக்கு எழுந்தருளுகிறார். எதனாலே அவர்
வெறுங்கால்களோட போகிறார், வெறும் திருவடிகளோட எதனாலே போகிறார்? ஏன் அவர் பாதுகைகளை அணிந்து கொள்ளவில்லை? பாதுகை போட்டுருந்தார்னு வச்சுக்கோங்கோ, இப்போ திருவடியினுடைய அந்த திருவடியில இருக்கக்கூடிய அந்த சின்னங்கள் அவைகள் பூமியிலே பதிய பெருகைங்கிறது நடந்திராது. காலில் பாதுகை போட்டுருந்தா அது நடக்க போறதா இப்போ? அப்போ திருவடிகள்ல பாதுகை சாத்தி கொண்டிருந்தார்னு சொன்னால் அது நடந்திராது. அதே போல உள்ள போச்ச உதறிட்டு போகணுங்கிற தேவையும் ஏற்பட்டு இருந்திருக்காது, திருவடிகளை உதறிட்டு போகணும்னுட்டு. எப்ப இந்த ரெண்டு நிகழ்ச்சிகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ அப்ப அவர் பாதுகைகள் அணிந்து கொள்ளவில்லைங்கிறது தானாக தேறுகின்றது, தன்னடையே தேறுகின்றது. இப்பதான் ஒரு கேள்வியை நாம இங்க கேட்டுக்கணும், அவர் ஏன் பாதுகை போட்டுக்கலை? ஏன்னா சாஸ்திரம் சொல்றது சன்னியாசி வெளியில போறாருன்னு சொன்னால் பாதுகைகளை அணிந்து கொண்டு செல்லலாம்ங்கிறது சாஸ்திரமே ஆமோதித்திருக்கின்ற விஷயம். அது சாஸ்திர மரியாதைக்கு உட்பட்ட விஷயம்தான். அதுல ஒண்ணும் சாஸ்திர உல்லங்கனம்ங்கிறது ஏதும் கிடையாது. சாஸ்திரத்தை மீறினார்னு சொல்றா போல எந்த விஷயமும் அதிலே இல்லை. அப்ப ஏன் அவர் அணிந்து கொள்ளவில்லை அப்படின்னால், திருப்பாவை அனுசந்தானம் செய்து கொண்டே போகிறவராச்சே, அதனாலே அவர் பாதுகைகளை சாற்றிக் கொள்ளவில்லைங்கிறது இங்கு நமக்கு கிடைக்கின்ற சமாதானம். நமக்கு கிடைக்கின்ற சமாதானம்னு சொல்றதை விட அத்தனை புத்தியே செலுத்தி அத்தனை அணுகி ஆராய்ந்து நுண்மான் நுழைப்புலம் எல்லாம் நமக்கு கிடையாது. நுண்மான் நுழைப்புலம்னாலே என்னன்னு தெரியாது நமக்கு. அதனால அது இல்லைங்கிறத பத்தின விவாதமே இப்ப தேவையில்லை. அது நிரம்ப பெற்றவர்களுக்கு தான் இந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாம் கிடைக்கவே பெறும். காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி இந்த ரசமான அர்த்தத்தை காட்டுகிறார். இந்த ஸ்லோகத்தினூடே வேதாந்த தேசிகன் மறைமுகமாக நமக்கு சொல்ல வருகிற அர்த்தம், திருப்பாவை அனுசந்தானத்தை அனவரதமும் செய்து கொண்டே பிக்ஷைக்கு எழுந்தருள்கிறவராக ராமானுஜர் இருக்கிறபடியினாலே அவர் பாதுகைகளை சாற்றிக் கொள்ளவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை நமக்கு இந்த இடத்துல காட்டி கொடுக்கிறார். அப்ப இதை எதற்காக விண்ணப்பித்தேன்னால், இந்த இடத்துல பாருங்க, ஸ்ருதி சுபகயா சூக்தியா, ஸ்ருதியினுடைய அர்த்தங்களை, மேலான வேதாந்தங்களினுடைய அர்த்தங்களை நமக்கு நன்கு எடுத்து இயம்பினவளான ஆண்டாள், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகத்தானே அவள் அருளிய திருப்பாவை கொண்டாடப்படுகின்றது. வைதிக பாகவதோத்தமர்களிலே தலைவராக விளங்கக்கூடியவரான எம்பெருமானார் உகந்து நித்தியமாக அனுசந்தித்திருக்கிற இந்த திருப்பாவை, அந்த ஏத்தம் திருப்பாவைக்கு சொல்லப்படுகிறது. திருப்பாவைக்கு சொன்னது நாச்சியார் திருமொழிக்கும் உபலட்சணம். நாச்சியார் திருமொழியையும் சேர்த்தே சொன்னதாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியாருடைய கருணை பார்வை நம் பேரிலே விழ வேண்டும்ங்கிற பிரார்த்தனையை முந்துர முன்னம் செய்கிறார். அடுத்தது ரொம்பவே ஆச்சரியமான ஸ்லோகம். மாதா சேத் துளசி பிதா யதி தவ ஸ்ரீ விஷ்ணு சித்தோ மகான் பிராதா சேத் யதிசேகரஹ பிரியதமஹ ஸ்ரீ ரங்கதாமா யதி ஞாதாரஸ்தனயா ஸ்வதுக்தி சரசஸ்தன்யேன சம்வர்திதாக கோதாதேவி கதம் துவமன்ய சுலபா சாதாரணா ஸ்ரீரசி. ரொம்ப அழகான ஸ்லோகம். ஆண்டாள் நாச்சியாரை பார்த்து சொல்றார், எத்தனை எத்தனை உறவு முறைகளை நீ பெற்றிருக்கிறாய் தாயே. சம்பிரதாயத்திலே கொண்ட பெண்டிரு மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்கார். அதே ஆழ்வார் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிரு மக்களே அப்படின்னு எங்கேயோ பாடலே, அதுக்கு முன்பாசுரத்துலதான் பாடி வச்சிருக்கார். குடும்பங்குட்டியோட சௌக்கியமா இருங்கோங்கிறார். இதெல்லாம் என்னத்துக்கு? இந்த குடும்பங்குட்டியெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது எல்லாரையும் விட்டுடுங்கோள். பித்தரம் மாத்திரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி கிரகாணி எல்லாத்தையும் விட்டுடுங்கோள் அப்படின்னு உபதேசிக்கிறார். கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்தியாதுமில்லை. எல்லாம் நமக்கு என்னன்னா, அத்தனை சுலபமான வார்த்தையில சொல்லணும்னா, இன்னைக்கு அக்கப்போருன்பா பாருங்க, வெறும் அக்கப்போரு, ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்பா. தெற்கெல்லாம் போனோம்னா இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப சுப்பிரசித்தம். அப்படித்தான் இந்த அத்தனை உறவு முறைகளும் நமக்கு இருக்கின்றன. எல்லாம் தொந்தரவு. சுவாமி அவர் நமக்கு உறவான்னு கேட்டேன் ஒருத்தரை. தொந்தரவு தான் உறவுன்னு சொல்றதை விட தொந்தரவுன்னு சொன்னா இன்னும் ஸ்லாகியமா இருக்கும் அப்படின்னு எழுந்து போனார். அப்ப இன்னைக்கு பெரும்பான்மை உறவுகள் அப்படித்தானே இருக்கிறார்கள். இந்த உறவுகளினாலே யாது பயன் அப்படின்னால், விரும்பத்தக்க உறவுங்கிறதும் உண்டு. அந்த சந்தர்ப்பத்திலே அந்த உறவுகளை ஒருபோதும் நாம் விட்டுடவே கூடாது. இங்க நாம என்ன ஆலோசனை பண்ணணும்னால், விடத்தக்க உறவுங்கிறது எது, விட ஒண்ணாத உறவுங்கிறது எது, அந்த அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பல பல அறிவு முக்கியம், இந்த அறிவு அடிப்படையில ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தெந்த உறவுகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும், எந்தெந்த உறவுகளை துளியும் கணிசித்திடாமல் ஆலோசனையே பண்ணாம விட்டுடலாம், அந்த மாதிரி உறவுகளும் உண்டு. ஆபாச பந்துக்களா இருந்தா விட்டுடுங்கோ. பாகவதோத்தமர்களாக இருந்தால் அந்த உறவுகளை பேணி காத்திடுங்கோள், அந்த உறவுகளை ஒருபோதும் விடாதீர்களோள். ஏன் ஆண்டாளே மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய்னு பாடி இருக்கவில்லையா?
தூமணி மாடத்துங்கிற பாசுரம் உறவுகளின் ஏத்தம் சொல்ல வந்திருக்கிற பாசுரம். சந்நியசி தருளுங்கால் நம் தாசரதியை ஒழிய மத்தெல்லாவத்தையும் விட்டோம், முதலியாண்டானை ஒழிய மத்தெல்லாவத்தையும் விட்டோம்னு ராமானுஜரை பேசி இருக்கவில்லையா? அதே போல ஸ்ரீபராசர பட்டாரியா, ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா, ஸ்ரீவத்சாங்க சுதகான்னு தானே அவரை கொண்டாடுறோம். புறத்தாழ்வானுடைய அருமை பிள்ளைங்கிறது தானே அவருக்கு இருக்கிற ஏத்தமாக இருக்கிறது. ஆளவந்தார் பாடினார், பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய, நாதமுனிகளை பார்த்து நமக்கு அனுகிரகம் பண்ணும். அவர் யாருன்னா எங்க தாத்தான்னு சந்தோஷமா சொல்றார். எங்க தாத்தான்னு மார்பிலே கை வைத்து கொண்டு அத்தனை பெருமை பொங்க அத்தனை கர்வத்தோட சொல்லுகிறார்னால் தாத்தா அந்த மாதிரி இருக்கிறாருங்கிறது நமக்கு எல்லாம் பாக்கியம் தானே. அந்த மாதிரி பெயர் சொல்ல தகுந்த பிதாமகர், பெயர் சொல்ல தகுந்த தகப்பனார், பெயர் சொல்ல தகுந்த தமையனார், இவர்கள்லாம் நமக்கு பெரிய பாக்கியம் தானே. அவர்களோட நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்கே, அந்த உறவை நாம் போரப்பொலிய கொண்டாடிட வேண்டும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தாலே சொல்லுகிறார். மாதாச்சே துளசி பிதா எதித்தவ. துளசி கேசவ பிரியாங்கிற ஏத்தம் துளசிக்குத்தான் உண்டு. துளசிங்கிறது கேசவனான பெருமானுக்கு மிக அதிகமான உகப்பை தருகின்றவள். சதாத்வம் கேசவ பிரியேன்னு கொண்டாடுகிறோம் அவளை. திருவாராதனம் பண்றோம்னா முதல்ல துளசி திருத்துழாயத்தானே தேடுகிறோம். அந்த திருத்துழாய் கொழுந்து அது இருந்துடுத்துனா போரும். அது கொஞ்சம் காஞ்சி போயிருக்குன்னா கூட பகவான் ஆசையோட ஸ்வீகரிப்பார். வேற எதுவுமே வேண்டாம், எந்த புஷ்பத்தையும் தேடி போகவே வேண்டாம். ரெண்டு திருத்துழா கிடைச்சுடுத்துனா போதும். இன்னைக்கும் திவ்ய தேசங்களிலே வசிக்கின்றவர்கள் காத்தால நித்தியபடி கோயிலுக்கு போயிட்டு வந்தானா அங்கே திருத்துழாய் தரப்படுகின்றது பாருங்கள், பெருமாளுடைய பிரசாதம். அதை நன்னா எடுத்துன்னு வந்து ஆத்துல திருவாராதனத்தை முடிச்சுடுவான். அவர்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அதை கொண்டே திருவாராதனத்தை நடத்தி விடுவார்கள். அந்த திருத்துழாய்க்கு இருக்கிற ஏத்தங்களை பாருங்கள். தோளின மேலும் நன்மார்பின் மேலும் தாளின மேலும் சுடர் பெருமான் எல்லா இடத்திலையும் தோளின மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் அப்படின்னுட்டு அத்தனை அவயவங்களிலும் அந்த திருத்துழாய் தளம் அது அவன் திருவடிகளிலேயும் இருக்கும். தாளின மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மான்கிற ஏத்தம் அவருக்கு இருக்கிறது. அது தோளுக்கு மேலேயும் இருக்கும், தலைக்கு மேலேயும் இருக்கும், அவர் திருவடிகளிலும் இருக்கும். திருவாராதனம் பண்ணுகிறார்கள்னு சொன்னால் பெருமானை முதல்ல ஆவாகனம் எல்லாம் பண்ணி அவருக்கு மந்திராசனம் சமர்ப்பிக்க வேண்டும் தீர்மானித்து கொண்டு திருவாராதனம் நடைபெறுகிறதுன்னு சொன்னால் அப்ப பார்த்தீர்களானால் அர்ச்சக சுவாமி என்ன பண்ணுவார்? திருத்துழா கொழுந்தெடுத்து பெருமானுடைய மகுடாபிஷேக, அதாவது அவருடைய மகுடாபிஷிக்தனா இருக்கக்கூடிய பெருமான் 10,000 இரவி கலந்தரித்தாலொத்த நீண்முடியனாக இருக்கிறார் இல்லையோ, அந்த திருமுடிக்கு மேல அந்த திருத்துழாய் தளத்தை வைக்கிறார். திருவாராதனத்தை ஆரம்பிக்கிறார், அர்ச்சனை பண்றார். திருவடிகளிலேயும் திருத்துழாய் தளங்கள் சேர்க்கப்படுகின்றன. திருத்துழாய் கொழுந்து திருமார்பிலேயும் இருக்கும், திருவடியிலேயும் இருக்கும், திருக்கைகளிலும் இருக்கும், தலைக்கு மேலேயும் இருக்கும். நம்மாழ்வார் ஆச்சரியப்படுறார், என்னே உன்னுடைய பாக்கியம்ங்கிறார். அப்பேற்பட்ட அந்த திருத்துழாய் அதுக்கு மேலான பெருமை எதுன்னா அது பெருமை பொங்க சொல்லுகிறதாம், நான் ஆண்டாளுக்கே தாயாருங்கிறதாம். ஏன்னா துளசி கானனோத்பவம்னுட்டு அந்த திருத்துழாய் தோட்டத்திலே தானே கண்டெடுக்கப்பட்டாள் பிராட்டி. துளசி கானனோத்பவையான பிராட்டி. அப்ப அந்த திருத்துழாய் எதை மேலான பெருமையாக எண்ணி இருக்கிறதுனால் நான் ஆண்டாளுக்கே தாயார். இது ஆண்டாளுக்கும் பெருமை. துளசி பெருமானுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவள், ஆண்டாள் வேண்டப்பட்டவள், ஆண்டாளுடைய தாயாராக இருக்கிற மாமியாரும் வேண்டப்பட்டவளான்னா இருக்கா இப்ப பெருமாளுக்கு. அதனாலே கோதாதேவியே உமது தாயார் யாருன்னா யாருமே குற்றம் சொல்ல ஒண்ணாத பெருமை படைத்தவளான துளசி செடி, அவளே தாயாராக இருக்கிறாள். தந்தை பரம பாகவதோத்தமரான பெரியாழ்வார். பெரியாழ்வாரை யாராவது குத்தம் குறை சொல்ல முடியுமா? திருநாமமே பெரியாழ்வார்னு இருக்கிறது. மங்களாசாசனத்தாலே உயர்ந்தவர், அதனாலே பெரியாழ்வார். வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதியிலே சாதிக்கிறார், ஸ்ரீரங்கநாதனுக்கே மாமனார், த்விஜகுல திலகர், அதனாலே பெரியாழ்வார். ரங்கநாதனுடைய சாட்சாத்து ஸ்வசுரர், ரங்கநாதனுக்கு நேரே மாமனாராக இருக்கிற பேரு பெற்றவர், அதனாலே பெரியாழ்வார். மகத்தர பதத்தை பெற்றவராக மேலான பதத்திலே அபிஷிக்தராக அவர் இருக்கிறார். இந்த ஏத்தம் அவருக்கு இருக்கிறது, அதனாலே அவர் பெரியாழ்வார். மாமனிகள் காட்டுற அர்த்தம் என்ன? பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். பொங்கும் பரிவினாலே இவர் பெரியாழ்வார் தேசிகன் சாதிக்கிறார். அதே போல ரங்கநாதனுக்கே மாமனாருங்கிறதுனால பெரியாழ்வார். எப்படி பார்த்தாலும் பெருமைமிக்கவரான பாகவதோத்தமரான ஸ்ரீ விஷ்ணு சித்தர் அவர் தந்தையாக விளங்குகிறார். தமையனார் யாருன்னால் சாட்சாத்து ராமானுஜர், கோதாகிரஜருங்கிற ஏத்தம் பெற்றவர். பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியேன் ஆண்டாள் நாச்சியாரை கொண்டாடுகின்றோம். கோதைக்கு முன்னவன் என்கிற ஏத்தம் பெற்றவராய் ராமானுஜர் விளங்குகிறார். அதற்கு என்ன பின்புலம், என்ன சரித்திரம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திருமாலிருஞ்சோலை அழகர் 100 தடா வெண்ணெய் 100 தடா காரடிசில் இதெல்லாம் சமர்ப்பித்தார். அழகருக்கு ஆனந்தம். அங்கே இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனார். அண்ணரேன்னு ஆண்டாள் நாச்சியார்
அர்ச்சா சமாதியை குலைத்து கொண்டு ஓடி வந்து ராமானுஷரை ஆரத்தழுவினாள்னு சொல்வதுண்டு, அர்ச்சக முகேன அருளி செய்தாள்னு சொல்வதுண்டு. எப்படியாயினும் ராமானுஷரை தமையனாராக ஆண்டாள் நாச்சியார் ஸ்வீகரித்தாள் அப்படிங்கிற அந்த வைபவம் பலரும் அறிந்திருக்கிற சரித்திரம். அப்ப அதையே இந்த இடத்துல தெரிவிக்கிறார். பிராதாச்சேத் யதிஷேகரஹா பிரியதமஹா ஸ்ரீ ரங்கதாமா யதி. கணவனாக இருக்கிறது யாருன்னால் சாட்சாத்து ஸ்ரீரங்கநாதன் சர்வேஸ்வரனையே மணாளனாக பெற்றவள். சர்வகந்தஹா சர்வரசகான வேதாந்தங்கள் எவனொருவனை கொண்டாடுகின்றதோ, எவனை ஏகமேவ அத்விதீயம் என்று போற்றுகின்றதோ, அப்படி தன்னொப்பார் இல்லப்பனான பெருமான், அந்த பெருமானையே பெற்றிருக்கிறாள். ஒத்தார் மிக்கார இளையாய மாமாயன் ந தத் சமஸ்ச அபியதிகஷ்ட திருஷ்யத்தே வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். இப்படி எத்தனை எத்தனை பிரமாணங்கள் சான்றுகள் நமக்கு காண கிடைக்கின்றன. எல்லார காட்டிலும் பெரியவரானோரடியான் மகதோமகியான் சொல்லிக்கொண்டே போகலாம். பெரியன்கிற ஏத்தம் இருக்கிறவர், ஊத்தமுடையவனாக குலாவப்படுகின்றவன், பரம வைதிக வேதாந்தங்களினாலே சித்தனாக நன்கு நிலைநாட்டப்பட்டவனாக அவத்தாலே அறையப்படுகின்றவனாக இருக்கக்கூடியவனான பெருமான். அந்த பெருமானையே கரம் பிடித்திருக்கிறாள். இதுக்கு மேலே ஞாதாரஸ்தனையா துவதுக்தி சரசஸ்தன்யேன சம்வர்த்திதாக. குழந்தைகள் எல்லாம் உண்டானால் அவளுடைய மதுரமான பாடல்கள், அந்த பாடல்களாகிற பாலை ஒத்திருக்கிற பாடல்கள், அந்த பாலை பருகி கழித்திருக்கின்றவர்களான ஞானவான்கள். குழந்தைகள்னா இப்ப நாமெல்லாம் தான் குழந்தைகள். திருப்பாவையினுடைய அருமை தெரியும், நாச்சியார் திருமொழியினுடைய பெருமை தெரியும் அப்படின்னு நாம் சொல்லுகிறோம்னால் நாம் அத்தனை பேரும் ஆண்டாள் நாச்சியாருக்கு குழந்தைகளாகத்தான் ஆகிறோம். என்னால் ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய பிரபந்தங்களாகிற பால், அந்த பால் புகட்ட பெற்று அதடியாக வளர்ந்தவர்கள்ங்கிற ஏத்தம் அது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கே அனிதர சாதாரணமான ஒன்று. அந்த ஏத்தம் நமக்கு எல்லாம் வாய்த்திருக்கிறதோ இல்லையோ? சுவாமி எங்களுக்கு திருப்பாவை சரியா தெரியாதே, நாச்சியார் திருமொழி முழுசா தெரியாதேன்னா, பெருமை எல்லாம் தெரியுமான்னா ரொம்ப பெருமையான கிரந்தங்கள்னு தெரியும். என்ன பெருமைங்கிறதெல்லாம் தெரியாதுன்னால் இதுவே போதும்னுட்டா. ரொம்ப பெருமையான கிரந்தங்கள்னு நீ ஆதரம் செலுத்துகிறாய் அல்லவா, அந்த மதிப்பு வைத்திருக்கிறாய் அல்லவா, அதுவே போதும், நீயும் ஆண்டாளுக்கு குழந்தைதான் அப்படின்னு நம்மை ஆஸ்வாசப்படுத்துகிறார்கள். ஆனா அதோடே நின்று விடக்கூடாது, அந்த கிரந்தங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய அர்த்த விசேஷங்களை நாம் நன்கு தெரிந்து கொண்டு அதிலேயே எப்போதும் போதை போர்க்க வேண்டும். அப்போ மதுரமான ஸ்தன்யத்தை பருகி வளர்க்கப்பட்ட ஞானவான்கள் அவளுடைய பாடல்களாகிற ஆச்சரியமான அந்த பாலை பருகி வளர்ந்திருக்கிறவர்களான ஞானவான்கள், அவர்களுக்கு வேண்டுமானால் ரொம்ப கிட்ட தகுந்தவளாக நெருக்கமாக ஆண்டாள் இருப்பளே ஒழிய அவள் பெருமை தெரியாதவர்களுக்கு ஒருபோதும் அணுகுவதற்கு சுலபமாக ஆண்டாள் நாச்சியார் இருப்பதில்லைங்கிறார். அடியேன் எண்ணி வியக்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டாள் நாச்சியாரை பத்தி ஏதோ தேவையில்லாத சர்ச்சைகள் எல்லாம் நிறைய நடைபெற்றது. இவர் அப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு எல்லாம் சில விஷயங்களை நாம் அனைவருமே கேள்வியுற்றோம், வேதனைப்பட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே திருமலை அனந்தாழ்வான் பதில் சொல்லிட்டார். உன் பெருமை எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுன்னு. உன் பெருமை தெரிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும்னு சொன்னால் உன்னுடைய இன்னருளுக்கு இலக்கானவர்களாய், உன்னுடைய கடாட்ச வீக்ஷணங்களாகிற திவலைகள் எவ்வவர்கள் மேலே விழுந்திருக்கிறதோ அவர்களால்தான் உன் பெருமையை தெரிந்து கொள்ள முடியுமே தவிர, சாதாரணமானவர்கள் ஏதோ நாங்களும் படித்திருக்கிறோம் என்று தாங்களே தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறவர்கள் ஒருபோதும் உன் பெருமையை அறிய பெறார்கள் அப்படின்னு அப்பவே சொல்லி வச்சிருக்காரு. அதனால ஆண்டாள் பெருமை தெரிந்திருக்க வேண்டும்னு சொன்னால் ஆண்டாளுடைய அடிப்பொடிகளாய், கோதை அடிப்பொடிகளாய், கோதையினுடைய இன்னருளுக்கு இலக்கானவர்களுக்குத்தான் அது சாத்தியப்படுமே தவிர மற்றைய யாருக்கும் அது நிலமன்றுங்கிற அர்த்தம் இந்த இடத்திலே சொல்லப்படுகின்றது. அதே போல இன்னொரு அர்த்தமும் இந்த இடத்திலே காட்டுகிறார்கள். அவளுடைய திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, இந்த கிரந்தங்களினுடைய அருமை தெரிய பெற்றவர்கள் அவர்களுக்கே வசப்பட்டவளாக ஆண்டாள் நாச்சியார் ஆகின்றாள் அப்படிங்கிற அர்த்தம் ஒன்று. இன்னொன்னு, அந்த கிரந்தங்களினுடைய ஏத்தம் அறியாதவர்கள் ஒருபோதும் ஆண்டாள் நாச்சியாரை புரிந்து கொள்ள விறகில்லாதவர்கள், வழியில்லாதவர்கள் என்கிற அர்த்தமும் இந்த இடத்திலே சொல்லப்படுகின்றது. மூன்றாவது, ஆண்டாள் நாச்சியாருடைய அவதாரத்துக்கு என்ன காரணம்ங்கிறத சொல்றார். கல்பாதவ் ஹரிணாஸ்வயம் ஜனஹிதம் திருட்வேவ சர்வாத்மனாம் புரோக்தம் ஸ்வஸ்ய ச கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம் சர்வேஷாம் பிரகடம் விதாத்து மனிஷம் ஸ்ரீ தன்வினவ்யே புரே ஜாதாம் வைதிக விஷ்ணு சித்த தனயாம் கோதாம் உதாராம் ஸ்துமஹா. ஆச்சரியமான ஸ்லோகம். ஸ்ரீ தன்வி நவ்யபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்றோம் இல்லையோ, அதற்கு வடமொழியிலே ஸ்ரீ தன்வி நவ்யபுரம்னு பெயர்.
அந்த ஊரில் தான் ஆண்டாள் நாச்சியார் திருவவதரித்தாள். இது அனைவரும் அறிந்திருக்கிற விஷயம். எதனாலே அங்கு பிறந்தாள்ங்கிற அர்த்தத்தை சொல்றார். வராகநாயனார் பால் நாம சங்கீர்த்தனம் உலகிற்கு அது ஹிதம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டாள். பரமஹிதம்ங்கிறத பூமி பிராட்டியார் தெரிந்து கொண்டாள். அகம் சிஷ்யாச்ச தாசீச்ச பக்தாச்சத்வை மாதவ மத்ருதே சர்வலோகானாம் இது பிரார்த்திக்கிறாள். பூமி பிராட்டி பிரார்த்திக்கிறாள். பூமி பிராட்டியை வராக பெருமாள் இடந்தெடுத்தார், மீட்டார், கிரண்யாக்ஷனை கொன்று முடித்தார், பூமி பிராட்டியை ரட்சித்தார். இது நாம் அறிந்திருக்கிற சரித்திரம். அப்ப தாயார் பிரார்த்திக்கிறாள் பெருமானிடத்திலே, பெருமானை என்ன காப்பாத்துட்டீர், நம் மக்களுக்கென்று ஏதேனும் ஹிதம் சொல்ல வேண்டாவோ அப்படின்னு கேட்கிறார். மக்களுக்கு ஏதாவது வார்த்தை சொல்ல வேண்டாமா? அவர்கள் இன்னமும் எத்தனை காலம் தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவுமின்னிக்கே சம்சாரமாகிற இந்த பெருங்கடலிலே விழுந்து நோவுபட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஹிதம் சொல்ல வேண்டாவோ அப்படின்னு பிரார்த்திக்கிறாள் தாயார். நான் உமக்கு சிஷ்யையாகவும் இருக்கிறேன், தாசியாகவும் இருக்கிறேன், உமக்கு பத்னியாகவும் இருக்கிறேன், எல்லாமுமாக இருக்கிறேன். அதனாலே என்னை கொண்டு என் மூலமாக இந்த உலகத்தவர்களுக்கு நம் மக்களுக்கு நீர் நன்மையை சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தாள். அப்ப பகவான் சொல்றார், நம்மை பாடினால் அடையலாம், அதுதான் சுலபமான வழி அப்படின்னு காட்டி கொடுத்தார். பூமி பிராட்டியார் பார்த்தாள், பாடினால் அடையலாம்னு இவர் சொல்லிட்டார், பாடினால் அடையலாம்னு இவர் சொன்னதை கொண்டு போய் மக்களுக்கு யார் சொல்லுவது, அதற்கு நாமே பிறந்தால் தான் ஆகும் என்று தீர்மானித்துக் கொண்டாள். அவதாரம் செய்ய வேண்டும்ங்கிற தன்னுடைய பெரு விருப்பத்தை பூமி பிராட்டியார் வெளியிட்டாள். உடனே பகவான் பார்த்தார், எவ்வப்போதெல்லாம் நான் பிறக்கிறேனோ அப்போதெல்லாம் நீங்கள் பிறக்கத்தான் செய்கிறீர்கள். ஏவம் யதா ஜெகத் சுவாமி தேவதேவோ ஜனார்தனா அவதாரம் கரோத்யேஷா ததா ஸ்ரீஸ்தத் சகாயினின்னு ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்லும். எப்போதெல்லாம் பகவான் பிறக்கிறாரோ அப்போதெல்லாம் தாயாரும் அகலகில்லே நிறையுமென்னு கூடவே வந்து விடுகிறாள். பூமேய செம்மாதை நின் மார்பில் சேர்வித்து பாரிடந்த அம்மான்னு நம்மாழ்வார் பாடுகிறார். வராகாவதாரம் பண்ணின காலத்திலே கூட திருமகளும் கூடவே இருந்தாள். ஆனா பிராதான்யம் பூமி பிராட்டிக்கு. வராகாவதாரம்னு எடுத்துண்டா பிராதான்யம் பூமி பிராட்டிக்கு, ராமாவதாரம்னு எடுத்துண்டா பிராதான்யம் ஸ்ரீதேவி நாச்சியாருடைய அவதாரமாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டிக்கு, கிருஷ்ணாவதாரம்னு எடுத்துக்கொண்டால் நீலாதேவியினுடைய அம்சமான நப்பின்ன பிராட்டிக்கு. இப்படி ஓரோர் அவதாரத்திலே ஓரொருத்திக்கு பிராதான்யம் தரப்பட்டிருக்கும். பிராதான்யம் ஓரொருத்திக்குன்னாலும் எல்லாரும் சேர்ந்தேதான் அவதரிக்கிறார்கள். பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலையும் சொல்றார், ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலையும் ஒரு அழகான அர்த்தத்தை காட்டுறார். என்னதான் பெருமானே பற்பல அவதாரங்களை நீ செய்திருந்தாலும் அந்த அவதாரங்களிலே எங்கள் பிராட்டி கூட கூட உடன் பிறந்திருக்கவில்லைன்னு சொன்னால் அந்த அவதாரங்கள் அனைத்தும் சுவையற்றதாக ஆகி இருக்கும். யாரும் சீந்தவே மாட்டான்னுட்டார். தாயார் மட்டும் கூட பிறந்திருக்கவில்லைன்னால் அந்த அவதாரங்களினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்ல வேளை அவளையும் அழைத்து கொண்டு வந்தாயோ, உன்னுடைய அவதாரங்கள் நிறம் பெற்றன அப்படின்னு சாதிக்கிறார். அதே போலத்தான் இப்ப தாயார் தான் அவதாரம் பண்ணணும்னால் பகவான் சொன்னார், நாம் பிறக்கும் போதெல்லாம் நீரும் தானே பிறக்கிறீர், இல்ல அது வேறு, படியன் மட்டும் பிறக்கணும்னு தீர்மானித்திருக்கிறேன். பெருமாள் சொன்னார், நன்கு பிறக்கலாம், ஆனா நாம சொல்ற இடத்திலே தான் தோன்றிட வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறப்பாய், ஆடிப்பூரத்திலே பிறப்பாய், பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக வளருவாய், தகுந்த வயதடைந்த பிற்பாடு நாமே வந்து திருமணம் செய்து கொள்ளுகிறோம், என்ன உபதேசிக்கணுமோ அதெல்லாம் உபதேசிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பி வைத்தார். அப்ப கல்பத்தினுடைய ஸ்வேதவராக கல்பத்தினுடைய ஆதியிலே பெருமானாலே எதொன்று சொல்லப்பட்டதோ நம்முடைய உஜ்ஜீவனத்தை திருவுள்ளத்திலே கொண்டு அவனை ஏத்தி பாடுதல், அவனை வணங்குதல், பூவிட்டு அர்ச்சித்தல், இதெல்லாம் உண்டோ இல்லையோ? அவனை பத்தியே பாடின்னு இருக்கிறது, அவன் திருநாமங்களை சொல்லுவது, இதன் பெருமையெல்லாம் பூமி பிராட்டி நன்னா கேட்டுண்டா அத உலக மக்களுக்கு எடுத்து இயம்புதற் பொருட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஸ்ரீ விஷ்ணு சித்தருடைய திருமகளாக, ஆழ்வார் திருமகளாக பரம உதார குணத்தோடே கோதாதேவி தோன்றினாள். கோதை சுருப்பார் குழற்கோதைன்னு அவளுக்கு பெயர். தோன்றின போதே ஆனா கேசாபாசங்கள்ல நன்னா இருந்தது. சுருப்பார் குழற்கோதைன்னு பெயர் சூட்டினார். கோதை கோதான்னு சொல்லுகிறோம். நல்ல கேசத்தோட கூடினவள்ங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கட்டும். ஸ்ரீசூக்திகளை தந்தவள், பாடவல்ல நாச்சியார், பாடுமவள், நமக்கு பல வகையான உபதேசங்களை செய்தவள், இப்படி பல பொருள்களை தரவல்ல ஒரு திருநாமமாகத்தான் அந்த கோதைங்கிற திருநாமம் விளங்குகின்றது. அப்ப வராக பெருமாளிடத்திலே பெற்ற அறிவு, அந்த அறிவை பூமி பிராட்டியார் ஆண்டாள் நாச்சியாராக தோன்றி நம் அனைவருக்கும் எடுத்து சொன்னாள். இந்த விஷயம் இந்த ஸ்லோகத்தாலே சொல்லப்படுகின்றது. அது பூமி பிராட்டியும் பெருமாளையும் என்ன பேசினா, பாடினா அவனை அடைஞ்சுட முடியுமா, பாடி அடைந்தவர் உண்டா,
இந்த பெருமையெல்லாம் கைசிக புராணத்தை கேட்டா நமக்கு புரிஞ்சுபடும். கைசிக மகாத்மியம்னு சொல்றோம் இல்லையோ, கைசிக புராணம், அதுக்கு பராசர பட்டருடைய வியாக்கியானம், அதை அனுபவிச்சோன்னா மொத்தம் தெரிஞ்சுட போறது. அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். கடைசி ஸ்லோகம் பாடுகிறார். ஆகூதஸ்ய பரிஷ்கிரியாம் அனுபமாமாசேச்சனம் சக்ஷுஷோஹோ ஆனந்தஸ்ய பரம்பராம் அனுகுணாம் ஆராம சைலேஷு தத்தோர் மத்திய கிரீடகோட்டி கட்டித ஸ்வச்சிஷ்ட கஸ்தூரிகா மால்யாமோத சமேதிதாத்ம விபவாம் கோதாம் உதாராம் ஸ்துமஹா. பூமாலை சூடிக் கொடுத்தும் பாமாலை பாடிக் கொடுத்தும் ஆண்டாள் நாச்சியார் செய்திருக்கக்கூடிய அந்த செயல்களினாலே மிக்க பெரும் புகழை அவள் எய்தி இருக்கிறாள். அந்நவளை தொழுது நாம் சத்த பெறுவோம் அப்படின்னு சாதிக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். அவளுக்கு கோதைன்னு திருநாமம்னு கீழே பார்த்தோம். வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதியிலே ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் பாடுகிறார். பிராயேண தேவி பவதி வியபதேச யோகாத்து கோதாவரி ஜெகதிதம் பயசா புனீதே யஸ்யாம் சமயத்திய சமயேஷு சிரம் நிவாசாத்து பாகீரதி பிரபுதயோபி பவந்தி புண்ணியாக. ரொம்ப ரசமான ஸ்லோகம். இதுல தெரிவிக்கிறார், இப்போ கோதாவரி நதி நமக்கு எல்லாம் தெரியும். கோதாவரின்னு ஒரு நதி உண்டு, அது அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த கோதாவரிக்கு சில பெருமைகள் உண்டு. கோதாவரிக்கு இருக்கிற ஒரு இழுக்கு முதலிலே சொல்லிடுறேன், ஒரு குறை உண்டு. அது என்னன்னா, இப்ப யமுனையை கொண்டாடுறச்சே தூய பெருநீர் யமுனைன்னு ஆண்டாளே பாடி இருக்கிறாள். கோதாவரிக்கு வருகின்ற குறை அது யமுனைக்கு இல்லை அப்படின்னு நம்முடைய பெரியவர்களுடைய நிர்வாகம். கோதாவரிக்கு என்ன குறை வந்துடுத்து அப்படின்னு கேள்வி. அப்ப பதில் சொல்றா, சீதையை ராவணன் அபகரித்து கொண்டு போகும்போது சீதை கோதாவரியை பார்த்து கைகூப்பி சொல்லுகிறாள். ஹம்சகாரண்டவாகீர்ணாம் வந்தே கோதாவரியும் நதீம் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹா. ஏ கோதாவரி தாயே, உன்னை வணங்குகின்றேன், கைகூப்பி உன்னிடத்திலே முறையிடுகின்றேன். என்னை ராவணன் அபகரித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறான். இந்த பக்கமாக என் கணவர் ராமன் வரும்போது இந்த செய்தியை அவரிடத்திலே அவசியமாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த கருணையை எனக்கு செய்வாயாக என்று மன்றாடுகிறாள் பிராட்டி. ஆனா ராமன் லக்ஷ்மணனோட பின்னாடியே வந்தாரா? கோதாவரியை பார்த்து கேட்கிறார், சீதையை கண்டீர்களோன்னு கேட்கிறார். கோதாவரி வாயே திறக்கலையாம். நமக்கு எதுக்கு ஊர் பொல்லாப்பு? யாரோ ராவணன் யாரோ சீத்தையை அழைச்சிட்டு போயிட்டான், நம்ம என்னத்துக்கு அவனை காட்டி கொடுத்து அதனால அவன் நமக்கு ஏதாவது தீமை செய்தால் இந்த வம்பெல்லாம் இப்ப நமக்கு தேவையா? சாலையில போயிட்டே இருக்கும், யாரோ ஒருத்தருக்கு அடிபட்டு கொடுத்தா அப்படித்தானே போறோம். பெரும்பான்மை மக்கள் அப்படித்தானே இருக்கும். நமக்கு என்னத்துக்கு வம்பு? நம்ம காப்பாத்த போயிட்டு அப்புறம் போலீஸ் அதிகாரிகள்லாம் வருவார்கள், நம்ம கொண்டு போய் இருக்கிற வேலை போராதுன்னு கொண்டு போய் காவல் நிலையத்துல இங்க உட்கார அங்க உட்காரன்னு உட்காத்தி வச்சு நாளை கடத்திட்டா என்ன பண்றது இப்போ அப்படின்னா பயப்படுறோம் இல்லையோ? நமக்கு எதுக்கு வம்பு? நாம உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போமே. கோதாவரி அப்படித்தான் இருந்து விட்டாள். இந்த குறை கோதாவரிக்கு எப்போதுமே உண்டு. ஆனா இங்க வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், என்னதான் அந்த குறை கோதாவரிக்கு இருந்தாலும் பல பெருமைகள் கோதாவரி நதிக்கு உண்டுங்கிறார். என்னன்னால், இப்ப கங்கை முதலான உயர்ந்த நதிகள் இருக்கும் இல்லையோ, அந்த நதிகளுக்கும் கூட அவ்வப்போது ஏதோ தாழ்ச்சி ஏற்பட்டு விடுமாம். ஏற்படாதா பின்னே? பல பேரும் போய் நீராடுகின்றார்கள், தங்கள் பாப்பங்களை எல்லாம் அங்கே கழிக்கின்றார்கள், தொலைக்கின்றார்கள். குளிச்சுட்டு வரவான்னா சுத்தமா வெள்ளம் வந்துடுறா. அந்த அழுக்குகளை வாங்கி கொள்ளுகிற கங்கை முதலான நதிகள் அவைகள் மாசடையத்தானே செய்யும். அந்த பாப்பங்களை அந்த நதிகள் எங்கே போய் கழித்து கொள்ள, எங்கே போய் அவற்றை எல்லாம் களைந்து கொள்ள? அப்பதான் பதில் சொன்னா, சில புண்ணிய காலங்களிலே கோதாவரி நதியிலே வந்து மற்றைய நதிகள் எல்லாம் உள்ளே புகுந்து அந்த கோதாவரி நதியோடே ஏற்படுகின்ற தொடர்பினாலே தங்களுடைய மாசுகள் எல்லாம் தீரப்பெற்றவர்களாக கங்கை முதலான நதிகள் எல்லாம் வருமாம். இப்ப எல்லார் பாப்பங்களையும் போக்குகின்ற கங்கை முதலான நதிகள் தங்கள் பாப்பங்களை போக்கிக் கொள்ள கோதாவரி நதியை நாடும் அப்படின்னு பாடியிருக்கு. சரி, கோதாவரி நதியை நாடும், இந்த பெருமை கோதாவரிக்கு ஏன் ஏற்பட்டது அப்படின்னு கேள்வி வந்தது. அங்கதான் வேதாந்த தேசிகன் சாதித்தருளுகின்றார், எங்கள் கோதையினுடைய பெயரை நீ சூடி இருப்பதால் தான் உனக்கு இந்த பெருமையேன்னு விட்டார். கோதாவரியில கோதான்னு வருது பாருங்க, கோதாங்கிற எங்க ஆண்டாள் நாச்சியாருடைய பெயர் வருகின்றபடியினால்தான் கோதாவரியே உனக்கு இந்த பெருமையே ஏற்பட்டிருக்கின்றது. இல்லைன்னா உன் பெருமை எல்லாம் ஒரு வரியிலே அடங்கும்படியாகத்தான் கோதாவரியே நீ இருந்திருப்பாய் அப்படின்னு ரொம்ப ரசகனமான அர்த்தத்தை காட்டி கொடுக்கிறார். அப்ப ஆண்டாள் நாச்சியார் பாருங்க, அவள் திருநாமத்தோட சம்பந்தம் இருக்கிறதுனாலேயே ஒரு நதிக்கே இத்தனை பெருமை உண்டுன்னு சொன்னால், அவள் சூடி கொடுத்திருக்கிற பாமாலை, பாடி கொடுத்திருக்கிற சூடி கொடுத்திருக்கிற பூமாலை, பாடி கொடுத்திருக்கிற பாமாலை, இவர்களினாலே பகவான் நிறம் பெறுகின்றான்.
ஆண்டாள் நாச்சியாருடைய பெயரோட்டை சம்பந்தத்தாலே ஒரு நதிக்கு பெருமை ஏற்பட்டிருக்கிறா போலே அவளுடைய பாட்டு, அவளுடைய பூமாலை, அதனாலே பகவானுக்கு பெருமை ஏற்பட்டிருக்கிறது என்கிற அர்த்தம் இங்கே காட்டப்படுகிறது. ஆராம சைலம் அப்படின்னு திருமலையை சொல்லுகிறார்கள். பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை அப்படின்னு அதனை கொண்டாடுகிறோம். அந்த திவதேசத்தை சொன்னதாகவும் கொள்ளலாம், இல்லைன்னா திருமாலிரும் சோலை அழகர சொன்னதாகவும் ஆகலாம். இப்ப அழகரோ இல்ல திருமலையப்பனோ ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர், ரெண்டு பேரும்னே கொள்ளுவோம். ஆராம சைலம் அப்படின்னா தெற்கு திருமலை திருமாலிருஞ்சோலை, இல்ல வட திருவேங்கடமலை தான் அப்படின்னு யாராவது கொடி பிடித்தார்கள் என்னால் அவர்களை இப்ப யாரும் விலக போறது இல்லை. அப்படியே ஆகுக. இந்த ரெண்டு திவ்ய கஷேத்திரங்கள், அங்க இருக்கிற எம்பெருமான்கள், அந்த எம்பெருமான்களுடைய அபிப்பிராயம் நிறைந்த செயல்களுக்கு இணையற்ற அழகூட்டும் அவளாக, அந்த பெருமானுடைய செயல்களுக்கு அழகூட்டும் அவளாக ஆண்டாள் விளங்குகின்றாள். அதே போல காணும் கண்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகின்றவர்களாக இருக்கின்றாள். இவளை பார்த்தாலே அவர்களுக்கு குதூகலம் ஏற்படுகின்றது, ரொம்ப ஆனந்தத்தை அவர்கள் அடைகின்றார்கள், அவர்களுக்கு மகிழ்ச்சியை விளைவிப்பவளாக இருக்கின்றாள். பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குணவிபவைஸ்வரிய சீலாத்யனபதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யேன்னு கத்தியத்தினுடைய தொடக்கத்திலே ராமானுஜர் பெரிய பிராட்டியாரை பல படிகளாக புகழ்கின்றாரே. அப்படி பெருமானுக்கு தகுந்தவளாக இருக்கிற ஏத்தம் பெற்றவள் ராகவோருஹதி வைதேகிம் தம் சேயம் அசிதேக்ஷணான்னு சொல்லுகிறா போலே ராகவனுக்கு தகுந்தவளாய் மைய கண்ணாள்னு போத்தப்படுகின்றவளான பிராட்டி விளங்குகின்றாள் என்று ஸ்ரீராமாயணத்திலே சொல்லப்படுகின்றதே. அப்படி எல்லா விதத்திலும் பெருமானுக்கு தகுந்தவளாக இருக்கின்றாள். உபமானம் சொல்ல முடியாத அழகோடே கூடியிருக்கின்றாள். அலங்காரங்களினாலே கண்களுக்கு நிரதிசயமான ஆனந்தத்தை, பரமனுடைய கண்களுக்கு நிரதிசயமான ஆனந்தத்தை, குறைவில்லாத ஆனந்தத்தை தருகின்றவளாக இருக்கின்றாள். தத்தோர் மத்திய கிரீட கோட்டி கட்டித ஸ்வோச்சிஷ்ட கஸ்தூரிகா மால்யாமோத மத்தியம்னு திருமார்பை சொல்லுகிறது. திருமங்கை தங்கிய சீருமாறுவர்க்கு என் நாகத்திளங்கொங்கை விரும்பித்தாம் நாள்தோறும் பொன்னாகம் புல்குதற்கு என்றும் கொங்கமேல் குங்குமத்தின் குழம்பழிய புகுந்து என்றும் இவள் திருமேனியில் சாத்திய கஸ்தூரி பரிமளவிதமான குங்குமப்பூவை தன் மார்பிலும் இவள் அணிந்ததால் பரிமளிதமான பூமாலையை தன் திருமுடியிலும் அணிந்து அந்த சுகந்த அனுபவ ஆனந்த பிரவாகத்திலே மூழ்கியுள்ளவனான பெருமான். இப்ப எதெல்லாம் நப்பின்ன பிராட்டி கண்ணன் விஷயமாக குத்து விளக்கரியேங்கிற பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் பாடினாளோ, நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம்னு பாடினாள். பராசர பட்டர் தனியன்ல பாடியிருக்கார். குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பென்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மாறுவா அப்படின்னு கண்ணனை விழிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். அதே அர்த்தத்தை தான் இந்த இடத்துல காட்டுகிறார்கள். ஆண்டாள் நாச்சியாருடைய திருமேனியிலே சாத்தப்பட்டிருப்பதான குங்குமப்பூ, அந்த குங்குமப்பூவினுடைய மனத்திற்கு தன்னை தொலைத்தவனாய், அவளை அணைந்ததால் அந்த மனம் தன்மேலே ஏறப்பெற்றவனாய், தன் திருமேனியிலே அந்த மனம் ஏறப்பெற்றவனாய் தன்னை மறந்தபடிக்கு பெருமான் கிடக்கிறானாம். திருவேங்கடமுடையானும் ஒருத்தர் இருக்கார், திருமாலிருஞ்சோலை மணாளன் ரெண்டு பேரும் ஒருத்தர் தானே, அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். இந்த பெருமை ஆண்டாளுக்கு உண்டுன்னு காட்டுகிறார். ஸ்வச்சிஷ்டாயாம் சிரஜி நிகழிதம் யாபலாத்கிருத்திய புங்தே அப்படிங்கிற பட்டருடைய ஸ்ரீசூக்தியை இந்த இடத்திலே நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். தன்னாலே சூடி களையப்பெற்ற அந்த மாலையை பெருமானுக்கு அணிவித்து பெருமானை ரொம்ப ஆச்சரியமாக எப்பொழுதும் அணைந்திருப்பவளான பிராட்டி, அவனை எழுப்பி தன்னுடைய கருத்தை வெளியிட்டவளான பிராட்டி. ஆழ்வார்களை பெருமான் எழுப்பினான், இது ஆழ்வார்களுக்கு பெருமை. பெருமானையே ஆண்டாள் எழுப்பினாள், இது ஆண்டாளுக்கு பெருமை. அப்படிப்பட்டவளான ஆண்டாள் நாச்சியார் ஒப்பில்லாத புகழ் பெற்றவள், உபமான ரகிதமான புகழ் பெற்றவளாக அவள் இருக்கிறாள். எல்லாத்துக்கும் மேலே பர சமிருத்தியே பிரயோஜனமாக உள்ள உதார வாக்கை உடையவளான கோதாதேவி. அவள் பாடியிருக்கிறாள்னால் எதற்காக பாடியிருக்கிறாள்? நம் நன்மையின் பொருட்டு பாடியிருக்கிறாள். வேறெதையும் பெருமானிடத்திலே வேண்டி விரும்பி பெற்றாள் அல்லள். எதையும் பகவானிடத்திலே கேட்கவில்லை, நம் நன்மையை மட்டும்தான் கேட்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட கோதாதேவியை வணங்கி துதிக்கிறேன்னு திருமலை அனந்தாழ்வான் சாதிக்கிறார். இதனாலே ஜனனியான தாய் மகிழ்வுற அது கண்ட மாதவன் நம்மை உகந்து ஏற்பான். தாயார் சந்தோஷமா இருக்கா, தாயாரை நாம சந்தோஷப்படுத்திட்டோம்னு சொன்னால் அதை பார்த்தே பகவானுக்கு மகிழ்ச்சி உண்டாகி விடுமாம். அந்த மகிழ்ச்சியினாலே நம்மை நிச்சயமாக நம்முடைய ஸ்தோத்திரத்தை உகந்து ஏற்பான் என்கிற பேருண்மையை இந்த கடைசி ஸ்லோகத்தின் வாயிலாக திருமலை அனந்தாழ்வான் வெளியிடுகின்றார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம்.
பற்பல வேதாந்த கருத்துக்களை தன்னகத்தே கொண்டிருக்கிற கிரந்தம். ஒரு 1.5 மணிக்கால 1 மணிக்கால அவகாசத்திலே அனுபவிக்கக்கூடிய கிரந்தம் அன்று. இருந்தாலும் இந்த நன்னாளிலே, ஆண்டாள் நாச்சியாருடைய அவதார திருநாளிலே, திருமலை அனந்தாழ்வானுடைய தீர்த்தோற்சவமான இன்றைய தினத்திலே இந்த அனுபவம் நமக்கு வாய்க்க பெற்றதுங்கிறது நம்ம அத்தனை பேருடைய புண்ணியத்தின் பலனாகும் என்று உறுதியாக அடியேன் விண்ணப்பிக்கிறேன். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் விளங்கி வருகின்ற நம்முடைய எதுகிரி எதிராஜ ஜீயர் சுவாமி அவர் எப்போதும் இது போன்ற சத்சங்கங்களை ரொம்ப ஆதரத்தோடே நடத்தி வருமவர். பலரும் பல வகையான அர்த்தங்களை, சம்பிரதாய அர்த்தங்களை கேட்டு உய்வு பெற வேண்டும்ங்கிறதிலே நோக்குடையவர். அந்த பணியை திறம்பட செய்து வருமவர். அதிலே அவருக்கு நிகர் அவரே என்று விளங்கி வருபவர். எதுகிரி எதிராஜ ஜீயர் மட்டம் ரொம்ப விசேஷமாக இந்த கைங்கரியங்களை செய்து வருகின்றது. நம்முடைய ஜீயர் சுவாமியினுடைய வழிகாட்டுதலின்படி அடிக்கடி இது மாதிரியான நிகழ்ச்சிகள் பக்தர்களுடைய செவிகளுக்கு உணவாகி கொண்டே இருக்கின்றன. இது அனைவரும் கொண்டாட வேண்டிய, ஸ்லாகிக்க வேண்டிய விஷயம். இந்த உயர்ந்த ஒரு தன்மைக்கு, இந்த குணத்திற்கு, ஜீயர் சுவாமியினுடைய குணத்திற்கு பல்லாண்டு பாடுகை அது அவசியாபேட்சிதம். அவசியமாக செய்ய வேண்டிய அது கர்த்தவியாம்சம். அதை அவசியமாக நாம் அனைவரும் செய்ய வேண்டும். ஆண்டாள் நாச்சியாருடைய இன்னருள் அனைவருக்கும் ஏற்படுவதாகுக. ஆண்டாள் ரங்கமன்னார் அந்த திவ்ய தம்பதிகள் எப்போதும் நம்மிடத்திலே, இங்க வடதேசங்கள்லாம் சொல்லுவா, ராஜியாக இருப்பதுன்னுவா. ரொம்ப வருத்தமா இருக்காருன்னா அவர் நாராஜ் ஹோகை என்பா, இல்லைன்னா ராஜியாக இருக்கிறாருன்பா. அத போல எப்போதும் ராஜியாக இருக்க வேண்டியதுதான். நம்மிடத்துல இன்முகத்தோட கருணை பார்வையை செலுத்திய வண்ணம் அவர்கள் எப்போதும் விளங்க கடவது. எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாயின்னு ஆண்டாள் பாடின கிரமத்திலே சகல ஸ்ரேயஸுக்களும் அனைவருக்கும் கிட்டிட வேண்டும்ங்கிறதையே இந்த நன்னாளிலே பிரார்த்தித்துக் கொண்டு, குத்தம் குறைகளை பொறுத்துள்ள வேணுமாய் கேட்டுக்கொண்டு, வாய்ப்பளித்தமைக்காக அடியனுடைய நன்றி அறிதலையும் அடியனுடைய வணக்கங்களையும் சொல்லிக்கொண்டு விடபெறுகிறேன். ஸ்வோச்சிஷ்ட மாலிகாபந்த கந்த பந்துர ஜிஷ்ணவே ஸ்ரீ விஷ்ணு சித்த தனூஜாயை கோதாயை நித்தியமங்கலம். மாதுஷா கிஞ்சனத்ராண பத்த கங்கண பாணையே ஸ்ரீ விஷ்ணு சித்த தனூஜாயை கோதாயை நித்தியமங்கலம். சர்வகந்த இதிக்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வரः யத் சமர்ப்பித மால்யௌகைஹி அனந்தாரியாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.